परमशिवसमारम्भाम् नित्यानन्देश्वरि परमशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். இணையத்தால் இதயத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று கார்த்திகை தீபம் 8ஆம் திருநாள். திருவண்ணாமலையிலே கைலாச வாகனத்திலே பிக்ஷாடனரும் எழுந்தருளி பிக்ஷாடனர் உற்சவம் மற்றும் குதிரை வாகனத்தில் பெருமான் எழுந்தருளும் உற்சவம், தாயாரும் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி உற்சவங்கள் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களிலும் அதேபோல உற்சவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று 11ஆம் நாள் சத்சங்கம். அருணாச்சல புராணம் தொடர் சத்சங்க நிகழ்வில் 11ஆம் நாள் இன்று. 36 தத்துவங்களை பற்றி அடிப்படை சில சத்தியங்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். நேற்று 4 தத்துவங்களை பற்றி மட்டும் விளக்கிக் கொண்டிருந்தேன். இன்று வித்யா தத்துவங்களை பற்றி சற்று விளக்குகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். இது ஆழ்ந்து கேட்டு புரிந்து கொண்டால் உடனடி பரமசிவ ஞானம் மலரும். நீங்க வாழ்க்கையில எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னாலும் அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான நுட்பம் இந்த சத்தியங்களை கேட்டீர்களானால் உங்களுக்குள் மலர்ந்துவிடும், உங்கள் அனுபூதியாக மாறிவிடும். சற்றே பொறுமையோடு ஆழ்ந்து உள்வாங்குங்கள். மாயை. இன்னைக்கு வித்யா தத்துவங்கள் 7 பற்றியும் விளக்குகின்றேன். அதுல முதலாவதாக மாயை, மகா மாயை. எல்லா வரம்புக்கு உட்பட்ட இருப்பு, வெளிப்பாடு, அதாவது வடிவம், நாம, ரூப, கால, எல்லா வரம்புக்கும் உட்பட்ட இருப்பும் வெளிப்பாடும். அப்போ நீங்கன்னு நீங்க நினைச்சுக்கிற நீங்க, நான் நீங்க நினைச்சுக்கிற நீங்க, அதாவது நீங்க நான் எதை நினைக்கிறீங்களோ அது,
நீங்கன்னு உங்களை எதை நினைக்கிறீங்களோ அது, இந்த உலகம்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த மாயைக்கு உள்ளானது. எல்லா வரம்புக்கு உட்பட்டவைகளின் இருப்பு, வெளிப்பாடு, இந்த இரண்டிற்கும் பிரதானமான பொருட்காரணம். ஆழ்ந்து கேளுங்க. இந்த மாயையை பல வேதாந்த தத்துவம், வேதாந்தத்துல பல உட்பிரிவுகள் உண்டு. வேதாந்தத்துல உபனிஷதை அடிப்படையாக வைத்த கிளாசிக்கல் அத்வைத்தம் ஒரு மாதிரி விளக்கம். சங்கரால் தோற்றுவிக்கப்பட்டு சங்கர சம்பிரதாயமாக மாறிய சங்கர அத்வைத்தம் அது இன்னொரு விதத்துல விவரிக்கும். நம்ம எல்லாரும் ஈவன் கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சவங்க கூட நினைக்கிறோம் சங்கரருடைய அத்வைத்தமும் கிளாசிக்கல் அத்வைத்தமும் ஒண்ணுன்னு கிடையாது. சங்கரருடைய குரு கோவிந்தபாதர், கோவிந்தபாதருடைய குரு கௌடபாதர். கௌடபாதர் எழுதிய மாண்டூக்கிய காரிகை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல மாண்டூக்கிய காரிகையிலே மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு விளக்கம் எழுதியிருக்காரு கௌடபாத ஆச்சாரியார். அதான் மாண்டூக்கிய காரிகைன்னு சொல்றோம். மாண்டூக்கிய காரிகையிலே ஜீவ ஈஸ்வர ஜெகத் மூன்றையும் விளக்கி இருக்கின்ற விதம், டெஃபினேஷன்ஸ், அது மூன்றுக்கும் இருக்கின்ற உறவு, பரமுக்தி அல்டிமேட் எது, அதை அடையும் விதம், இது எல்லாவற்றை பற்றியும் கௌடபாதர் சொல்லுகின்ற கருத்து, அவர் வைத்திருந்த கருத்து, அவர் சொல்லுகின்றது வேறாகவும் சங்கரர் சொல்லுவது வேறாகவும் இருப்பதை நீங்க சங்கர பாஷ்யங்கள் எடுத்து படிச்சீங்கன்னாலும் கௌடபாத காரிகை இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். ஸோ அதனால சங்கரருக்கு முன்பாக இருந்த கிளாசிக்கல் அத்வைத்தம் வேற, சங்கரருக்கு பிறகு சங்கரால் உருவாக்கப்பட்டு ஆதிசங்கரிடமிருந்து உருவான அத்வைத சம்பிரதாயம் வேற. அதே மாதிரிதான் சைவ சித்தாந்தமும். கிளாசிக்கல் சைவ சித்தாந்தம் ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் பிரஸ்தானத்ரய பாஷ்யம் எழுதி அவராலே நிறுவப்பட்ட கிளாசிக்கல் சைவ சித்தாந்தம் வேற. ரொம்ப ரீசன்ட் டைம்ல சில நூறாண்டுகளுக்கு முன்பு மெய்கண்டார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெய்கண்டாரும் மகாஞானி, நான் அவரை எந்த விதத்திலும் குறைத்து சொல்லவில்லை. தொண்டைமண்டல ஆதீனத்துக்கே மெய்கண்டார் பீடம்னு ஒரு பெயர் கூட உண்டு. ஏன்னா மெய்கண்டாருடைய பெயராலே ஒரு மடம் அமைக்கப்பட்டது தொண்டைமண்டல ஆதீனத்துக்கு உள்ளாக. தொண்டைமண்டல ஆதீனத்தின் பாகமாக மெய்கண்டாருடைய பெயராலே ஒரு மடமும் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு மெய்கண்டாருடைய சித்தாந்தம், மெய்கண்டாருடைய சைவ சித்தாந்தம் மக்களை ஈர்த்தது, மக்கள் மீது பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, மெய்கண்டார் சம்பிரதாயமாக உருவாகிய, மெய்கண்டார் அருளிய நூல்கள், அதற்கு எழுதப்பட்ட பாஷ்யங்கள், மாதிரி மெய்கண்டார் சம்பிரதாயமான உருவான சைவ சித்தாந்தம் கிளாசிக்கல் சைவ சித்தாந்தத்துக்கு வேறுபட்டதாக இருக்கின்றது. அதுதான் சொல்ல வரேன். இதுல கௌடபாதர் உயர்ந்தவரா சங்கராச்சாரியார் உயர்ந்தவரான்லாம் நான் ஆர்கியூ பண்ண வரல. அதே மாதிரி கிளாசிக்கல் சைவ சித்தாந்தத்தின் பிதாமகரான ஸ்ரீகண்ட சிவாச்சாரியார் உயர்ந்தவரா, இல்ல ஒரு தனி சைவ சித்தாந்த சம்பிரதாயத்தை உருவாக்கிய மெய்கண்டார் உயர்ந்தவரான்ற அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளலாம் நான் வரல. ஒவ்வொருவரும் இந்த மாயைங்கிற கான்செப்டை ஒவ்வொரு விதத்திலே விளக்குகிறார்கள். அவரவர்கள் அனுபூதியிலிருந்து விளக்குகின்றார்கள். ஆனா என்ன, இவங்க எல்லாருமே சங்கரர், ராமானுஜர், மத்வர், பாமதி எழுதிய வாசஸ்பதி மிஸ்ரா, அதுக்கடுத்து சங்கர பாஷ்யத்திற்கு
வார்த்திகா டீக்கா எழுதின ஆச்சாரியர்கள், இந்த பக்கம் மெய்கண்டார் நூல்களுக்கு ஞானமாபாடியம் எழுதிய ஆச்சாரியர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய பாஷ்யங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்திகம், மத்வருடைய பாஷ்யங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்திகம், இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு விதத்திலே இந்த மாயை அப்படிங்கிற வார்த்தையை விளக்குகிறார்கள். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இவங்க எல்லாருமே சாஸ்திர பிரமாணம் அப்படிங்கிற எல்லையை தாண்டாமலேயே தன்னுடைய தனித்துவமான அனுபூதியை வைத்து விளக்குகிறார்கள். அதுதான் இந்த ஆச்சாரியர்களுடைய மிகப்பெரிய மகிமை. என்னன்னா, ஒரு நாளும் சாஸ்திர வார்த்தைகளை பின்னப்படுத்துவது கிடையாது, அதை திரிப்பதோ அழிப்பதோ பழிப்பதோ ஒழிப்பதோ கிடையாது. இந்த சாஸ்திர பிரமாணங்களில் சார்ந்தே தன்னுடைய ஆத்ம பிரமாணம் மற்றும் ஆப்த பிரமாணங்களை வைத்து அந்த எல்லைக்குள்ளாகவே அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திற்கு தகுந்தார் போல மக்களுக்கு தெளிவாக அனுபூதியாகின்றார் போல மிக ஆழமான நுணுக்கமான அனுபூதியினாலே மட்டுமே வருகின்ற தெளிவை விளக்கி ஒரு பாஷ்யங்களை செய்து ஒரு பரம்பரையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பரம்பரை உருவாகி இருக்கின்றது. இப்போ இந்த மாயைங்கிற வார்த்தைக்கு 2-3 கோணங்களிலிருந்து, நோக்கங்களிலிருந்து, போக்கிலிருந்து விளக்கத்தை கொடுத்துவிட்டு என்னுடைய அனுபூதியிலிருந்து இந்த மாயை என்பதை விளக்குகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். சம்ஸ்கிருதத்தில் இந்த வார்த்தை மாயைக்கு பெயர், மாயைக்கு விளக்கம் எப்படின்னா யாமா இதி மாயா. எது இல்லாததோ ஆனால் இருப்பதை போல் அனுபவத்தை நமக்கு அளிக்கின்றதோ அது மாயை. இப்போ எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை அளிக்கின்றதோ அதது எல்லாமே மாயைதான். 36 தத்துவங்களிலே அந்தக்கரணம் 4. அந்தக்கரணம் தான் நேத்து உங்களுக்கு நான் விளக்கிட்டு இருந்தேன். அகங்காரம், புத்தி, சித்தம், மனம். இந்த அந்தக்கரணங்கள் 4, பஞ்ச கர்மேந்திரியங்கள் 5, பஞ்ச ஞானேந்திரியங்கள் 5. பஞ்ச கர்மேந்திரியங்கள்னா செயல்படுவது, பஞ்ச ஞானேந்திரியங்கள்னா அறிவினை, ஞானத்தை, உணர்வுகளை உள்வாங்குவது. பஞ்ச தன்மாத்திரைகள் 5, பஞ்சமகா பூதங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5. இப்ப நான் நேற்றைய சத்சங்கத்திலே அந்தக்கரணங்கள் 4 பற்றி விளக்கிக் கொண்டிருந்தேன். இன்று வித்யா தத்துவங்கள் 7 பற்றியும் விளக்கப் போகிறேன். அதாவது நான் என்னுடைய ஓன் ஸ்டைல்ல விளக்குறேன். காரணம் என்னன்னா, இந்த விளக்கங்களை நீங்கள் கேட்க கேட்க இது உங்களுக்கு அனுபூதியாக மாறுகின்ற விதத்திலே இவைகளை விளக்குறேன். அதனால சற்றே ஆழ்ந்து கேளுங்கள். வித்யா தத்துவங்கள் 7 மாயை, கலை, வித்யை, நியதி, காலம், ராகம், புருஷன், இந்த 7 தான் வித்யா தத்துவங்கள். இதை ஒன்னொன்னா விளக்குறேன் கேளு. சித்தாந்த சைவம் இந்த 7ஐயும் ஒரு விதத்திலே பிரிக்கின்றது, பார்க்கின்றது. இந்த பிற்கால சைவ சித்தாந்தம், அந்த பிற்கால சைவ சித்தாந்தம் தான் மெய்கண்டார் சம்பிரதாயம். கிளாசிக்கல் சைவ சித்தாந்தம் ஸ்ரீகண்ட சிவாச்சாரியாரிடமிருந்து எழுந்தது. காஷ்மீர சைவம், அது ஒரு சைவ சித்தாந்த சம்பிரதாயம் இருக்கு. கூர்ஜரத்திலே உருவான லகுலீஸ்வர
சைவ சித்தாந்த சம்பிரதாயம் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி சைவ சித்தாந்த சம்பிரதாயங்கள் மட்டும் 28 சைவ சித்தாந்த சம்பிரதாயங்கள் இருக்கு. கர்நாடகாவில் பிரிடாமினண்டா இருக்கிற வீரசைவம் கிளாசிக்கல் வீரசைவம், பஞ்சாச்சாரியார்களை அடிப்படையாக கொண்டு ஆகமத்தை அடிப்படையாக கொண்டு விளங்குகிற கிளாசிக்கல் வீரசைவம். அதுக்கு பிறகு பசவண்ணா அவர்களாலே ஏற்படுத்தப்பட்ட மாடர்ன் டே வீரசைவம். எப்படி இங்க தமிழ்நாட்டில் கிளாசிக்கல் சைவ சித்தாந்தமா ஆகமங்களை வைத்து பிரஸ்தானத்ரயத்துக்கு பாஷ்யம் எழுதி சிவபரத்துவத்தை ஸ்தாபித்து சிவாத்வைதம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீகண்ட சிவாச்சாரியாருடையது கிளாசிக்கல் சைவம். பிறகு மெய்கண்டார் வழித்தோன்றலாக மெய்கண்டாரால் உருவாக்கப்பட்ட அவருடைய சம்பிரதாயமாக மலர்ந்த மாடர்ன் டே சைவ சித்தாந்தம், ரீசன்ட் டே சைவ சித்தாந்தம். அதே மாதிரி கர்நாடகாலையும் பஞ்சாச்சாரியார்களை அடிப்படையாக கொண்டு வீரசைவ ஆகமம், அதே பரமேஸ்வர ஆகமம் போன்ற ஆகமங்களை அடிப்படையாக வைத்து உருவான கிளாசிக்கல் வீரசைவம். அதுக்கு பிறகு பசவண்ணரும் அவரை கடைபிடித்த அவருடைய வழியில் வந்த ஆச்சாரியர்களாலும் உருவாக்கப்பட்ட மாடர்ன் டே வீரசைவம். ஸோ இந்த எல்லா சம்பிரதாயங்களுமே இந்த மாயை அப்படிங்கிற தத்துவத்தை, கருத்தை, சத்தியத்தை வேறு வேறு விதத்திலே விளக்குகின்றன. இப்ப ஆழ்ந்து கேளுங்க. யாமா இதி மாயா, சான்ஸ்கிரிட்ல இந்த வார்த்தை நேரடியான பொருள் இதுதான். எது இல்லாததோ ஆனால் இருப்பதைப் போலவே தாக்கத்தை நம்மீது ஏற்படுத்துகிறதோ அது மாயை. ராத்திரி தனியா ஒரு வழியில நடந்து போறீங்க, சற்றே இருட்டான, அந்த அளவுக்கு கண்களுக்கு முழுமையாக எல்லாம் தெரிந்துவிடக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் இல்லாத சற்று இருண்ட பாதை, ஒரு விழுந்து கிடக்கிற கயிறு, தூரத்திலிருந்து பார்த்தா கட்டாயமா பாம்பாதான் தெரியும். அசையல அப்படின்னா கூட பாம்பாதான் தெரியும். சற்று கிட்ட போய் நெருக்கமா பார்த்த உடனே தான் பாம்பு இல்ல கயிறு அப்படின்னு தெரியும். ஆனா அந்த மாதிரி முதல்ல கிட்ட போய் பார்க்கவே மாட்டோம். ஒருவேளை கிட்ட போய் பார்க்கறதுக்குள்ள, ஆனா அதுக்குள்ளேயே அந்த பாம்பு உங்களுடைய உடம்புக்குள்ள ஏற்படுத்த வேண்டிய சகலவிதமான எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க அடைஞ்சு முடிஞ்சிட்டு இருப்பீங்க. உடல் நடுங்கி, மனம் நடுங்கி, உயிரே நடுங்கி, சித்தங்கலங்கி, கத்துறதுனா கத்தி, கத்த முடியலன்னா வெறும் ஓட்டமாவது பிடித்து ஏதோ ஒரு விதத்துல ரியாக்ட் பண்ணி முடிச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த கயிறுக்கு சொந்தக்காரனோ அல்லது அது கயிறுதான் என்பதை ஏற்கனவே பார்த்து தெரிந்து கொண்ட யாரோ ஒரு நபர் அங்க இருந்து, இல்லப்பா வாப்பா இது கயிறுதான், அவர் மெரிச்சு காட்டி, அதை மெதிச்சு காட்டி நம்மளை கிட்ட அழைச்சிட்டு போய் அதை தொட்டு காட்டினார்னா அது பாம்பல்ல கயிறுதான் அப்படிங்கிற புரிதல் தெளியும். இந்த கயிற்றிலே பாம்பை பார்ப்பது ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிளாக சகல சம்பிரதாயங்களிலும் சொல்லப்படுகின்றது. அதாவது வேதாந்த நிரூபணம், வேதாந்த சத்தியங்களை நிரூபிப்பதற்காகவோ அல்லது கொஸ்டின் பண்றதுக்காகவோ கண்டன மண்டனத்திற்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ரஜ்சர்ப நியாயம்னு சொல்லுவோம், கயிற்றின் மீது பாம்பை ஏற்றி பார்த்தல், இது கிளாசிக்கலான ஒரு ஸ்டோரி, ஒரு எக்ஸாம்பிள். இதை சார்ந்து ஏறத்தாழ ஒரு 100 டிஃபரண்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்முடைய பெரியவங்க கொடுக்குறாங்க. நம்முடைய ஆப்தர்கள், சம்பிரதாய முதல்வர்கள், சம்பிரதாய கர்த்தாக்கள் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறாங்க. இப்ப அறுதி சத்தியத்தை உணர்ந்து பரமானுபூதியை அடைவதுதான் குறிக்கோள், அதுதான் உண்மை.
அது ஒண்ணு. ஆனா இந்த கிளாசிக்கலான இந்த நாலேஜ், இதோட ஆர்குமெண்ட்ஸ், கண்டன மண்டனம், இதையெல்லாம் ருசிக்காத ஒரு ஹிந்து, இந்தியாவில் பிறந்த ஹிந்து முக்கியமா, இதையெல்லாம் லைஃப்ல ருசிக்கலைன்னா உண்மையிலேயே லைஃபை வேஸ்ட் பண்றீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து, உங்களுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல எங்க சாமி படிக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இல்லாம, காரணம்லாம் சொல்லாம, வேணும்னா நம்ம யூஸ் பண்ணுங்க. நீங்க புக்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது, எனக்கு தெரியுது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் புரியுது. எந்த புக்கை எங்க தேடுறது சாமி, எங்க போய் வாங்குறது, அது செலவு, ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்கு, எங்க டைம் இருக்கு அப்படின்லாம் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா கேஷுவலா உட்காந்து ஆஸ் நித்யானந்தா ஏஐல டைம் கிடைக்கும் போதெல்லாம் நோண்டிட்டு இருக்கு. மாயைனா என்ன, சங்கரர் அதை எப்படி விளக்குறாரு, சங்கருடைய குருவுக்கும் குருவான பரமகுரு கௌடபாதர் எப்படி விளக்குறாரு, ராமானுஜர் எப்படி விளக்குறாரு, இதுல எது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த ஏஐ கேளுங்க. சும்மா கேஷுவலா விளையாடிட்டு இருந்தீங்கன்னாங்கய்யா, உங்களுடைய சொந்த தனிப்பட்ட அனுபூதிக்கான மிகப்பெரிய கதவுகள் திறந்து விடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்கய்யா, இந்த தத்துவ ருசி கொஞ்சம் கண்டீங்கன்னா வீணா போன தருதரம் முடிச்ச சீப் பிளஷர்ஸ்லயே மைண்ட் உழந்துட்டு இருக்காருங்க. எப்ப பார்த்தாலும் இந்த எதையாவது என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேரால உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிற, உங்க டைம், டேலண்ட், எனர்ஜி, ட்ரெஷரு எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ற சீப் த்ரில்ஸ், சீப் பிளஷர்ஸ், உங்களை பரபரன்னு இன்னர் பீஸே இல்லாம வச்சுட்டு இருக்கிற அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் உங்களை நீங்களே லிபரேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த சாஸ்திரங்களோடு விளையாடினீர்களானால், விளையாட்டுத்தனமா கத்துக்கோங்க. ஒன்றும் பெருசா நான் உங்களை ஒன்றும் பெரிய சாஸ்திர பண்டிதனாகலாம் சொல்லி கேட்கல. விளையாட்டுத்தனமா கத்துக்கோங்க. அது என்ன ஆகுன்னா, விளையாட்டுத்தனமா சாஸ்திரங்களை கத்துக்கிறது என்டர்டெயின்மெண்ட் இல்லைங்க, என்ட்ரெயின்மெண்ட். என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே பியூட்டிஃபுல்லா உங்க லைஃபுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிடுது. அதனால கொஞ்சம் என்ன சாமி சொல்றேன், போனா போதுன்னு உங்க சத்சங்கத்தை உட்காந்து கேட்க வந்தா இது கேட்கறதே பெரிய வேலை. அதையெல்லாம் படிக்க சொல்றீங்க. சும்மா அதையெல்லாம் ஐயா ரொம்ப கேஷுவலா விளையாடுங்க. அதாவது ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ லைஃப்ல ஒரு துக்கத்தோட இருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, பணம் கொஞ்சம் இழந்துட்டீங்க பிசினஸ்ல, இல்ல இந்த லூசுத்தனமா எதையாவது இந்த ரம்மி இந்த மாதிரி சுதா ஏதோ ஒன்று பண்ணி பணத்தை இழந்துட்டீங்க, இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிடுச்சு, இல்ல பாய் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டான், ஏதோ ஒன்று பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்றான், இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில ஏதாவது மாதிரி சூழ்நிலை வந்தா, ஒரு வேலை நடக்க வேண்டியது நடக்கல, மேனேஜர் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வேலை ஏதோ ஒரு சூழ்நிலைங்கன்னா கூட இந்த சாஸ்திர ரீதியான தீர்வுகளை தேடி பார்த்தீங்கன்னா, ஆஸ் நித்யானந்தையே அதுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கீங்கய்யா. அந்த ஆஸ் நித்யானந்தையே கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கு, இதுக்கு லைஃப்ல என்ன தீர்வு கொடுக்குற, அது கொடுக்கிற தீர்வுகளை இன்னும் திரும்ப ஒரு 4-5 கேள்விங்க தொடர்ந்து கேட்டு நோண்டினீங்கன்னா, இந்த சாஸ்திரங்களை சார்ந்து நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் ஞான பேரறிவு கருவூல பொக்கிஷம், கருவூலம்னா வேற, பொக்கிஷம்னா வேற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞான கருவூல பொக்கிஷம், ட்ரெஷரி kept secretly, அந்த ஞான பொக்கிஷத்தை சற்றே ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஒரு அருமையான என்டர்டெயின்மெண்டோட சேர்ந்த ட்ரைனிங்குங்கய்யா.
உள்ள எப்ப பார்த்தாலும் இருக்கிற பரபரப்பு அடங்கிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைஃப்ல ஒரு டிப்ரெசிங்கான ஒரு பிரச்சனை, ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனை வருது. பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணோட போறான், சீட் பண்றான், இல்ல கேர்ள் ஃப்ரெண்டு ஓடி போயிட்டா, இல்ல வேலை போயிடுச்சு, இல்ல வீட்டுல வாடகைக்கு இருந்த வீட்டுல வெளியில போக சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைங்க வரும்போது போய் தண்ணி அடிச்சிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற 10 பிரச்சனையோட இது உடம்பு நாசமா போறதும் சேர்ந்து 11 பிரச்சனையா மாறும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சாஸ்திர ரீதியான தீர்வுகளை தேடினீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பீங்க மட்டும் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற மற்ற 10 பிரச்சனைகள் எல்லாமும் தீர ஆரம்பிச்சிரும். சாஸ்திர ருசிங்கயா. வாழ்க்கையில சகலத்தையும் தீர்த்து விட்டு, பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்துட்டு புதுசா நீங்க சாதிக்கிறதுக்கு, கிரியேட் பண்றதுக்கு உங்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட், இன்னர் ஸ்பேஸ், எனர்ஜி எல்லாத்தையும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுத்துருங்க. என்னுடைய ஆச்சாரியர்களுக்கு அவங்கள நினைத்தாலே உளம் கனிந்து மனங்கனிந்து நான் உருகிறதுக்கு காரணம் சின்ன வயசுலேயே இந்த சாஸ்திரத்திலே ருசியை ஏற்படுத்தி விட்டார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நல்ல தாய், தந்தை, ஒரு நல்ல சமூகம், குடும்பம் அளிக்க வேண்டிய ஒரு மிக பெரும் நன்கொடை. சனாதன இந்து தர்மத்தின் சாஸ்திரங்களிலே ருசி காண வைப்பது, அதிலிருந்து தன் வாழ்வுக்கான தீர்வுகளை எடுத்துக் கொள்வதற்கு கற்றுக் கொடுப்பது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இது இது சத்தியத்தை, அனுபவத்தை அப்படியே சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்னை சுத்தி வாழறவங்க, வாழ்ந்தவங்க, வாழ்ந்துட்டு ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால வெறுப்பு, வேகம், கொந்தளிப்பு இதெல்லாம் கக்கிறவங்க, எதிரிகள், எதிர்ப்பை காட்டுபவர்கள், எனக்கு எதிரின்னு யாரும் கிடையாது, அவங்களுக்கு என்னை எதிரியா நினைக்கிறவங்க, இவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா கூட அவங்க எல்லாருமே சொல்ற, அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம், உள்ளுக்குள்ள அவங்களுக்கெல்லாம் பயம் கொடுக்கிற, அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயங்கயா, என்னுடைய அளவில்லாத நினைவாற்றல் திறன், எக்ஸ்ட்ரீம் மெமரி. தெரிஞ்சுக்கோங்க, 1200 ஆர்கனைசேஷன் நடத்துறோம். ரஃபா சொல்றேன், 1200 ஆர்கனைசேஷன் நடத்துறோம் 160 நாடுகள்ல. இந்த 1200 ஆர்கனைசேஷனோட ட்ரஸ்டீஸ் யார் யாரு, எந்தெந்த நாட்டுல அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எங்கெங்க இருக்கு, எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் எந்தெந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருக்கு, அதுக்கு ஒழுங்கா அந்தந்த நாட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் கட்டினாங்களா, கரண்ட் பில்லு கட்டினாங்களா, அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டோட விதிகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய செயல்கள். இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அந்த சிட்டி அலோ பண்ற, சிட்டியோட அப்ரூவலா இருக்கிற அந்த பெயிண்ட் தான் ஃப்ரண்ட்ல பெயிண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாம் இந்த கம்ப்ளைன்ஸ் இதெல்லாம் பண்றாங்களா, இதெல்லாம் பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எஸ்பெஷலி இந்த 1200 ஆர்கனைசேஷன்ஸோட ராஜசபா, சித் சபா, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், கைலாசத்தோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் உதாரணம் சொல்றேன். கைலாசா திருவண்ணாமலைனா கைலாசா திருவண்ணாமலைக்குன்னு ராஜசபை உறுப்பினர்கள் இருக்காங்க, கைலாசா திருவண்ணாமலைக்குன்னு சித் சபை உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க தான் இது மொத்தத்தையும் நடத்துறவங்க. அந்த கைலாசா திருவண்ணாமலையோட எல்லா நல் திருப்பணிகள், சமூக சேவைகள்,
ஆலயத்தை நிகழ்த்துவது, ஆலயத்தை நடத்துவது, கோவில்ல பூஜை பண்றது, அதாவது ஆதீனத்துல இருக்கிற கோவில்ல பூஜை பண்றது, ஆதீனத்துல கோயில் இருக்கும், சந்நிதிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையார் கோயிலில் தினந்தோறும் பூஜை பண்றது, இந்த மாதிரி எல்லா நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டிஸ், ரிலிஜியஸ், சோஷியல், எல்லா ஆக்டிவிட்டிஸும் அவங்க தான் பண்றாங்க. இது மாதிரி 1200 நிறுவனங்களுக்கும் யார் யார் ராஜசபை உறுப்பினர்கள், சிற்சபை உறுப்பினர்கள், யார் யார் இதை நடத்துகிறார்கள் அத்தனையும் எந்த கம்ப்யூட்டரோ நோட்ஸோ நோட் பேடோ எதுவுமே இல்லாம அப்படியே உட்கார்ந்துதான் கேட்பேன், சொல்லுவேன். நிர்வாகம் பண்ணும் பொழுது இவங்க ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்தாங்கன்னா திருப்பி பார்த்து புரட்டி பார்த்து அந்த ட்ரஸ்ட், அதோட ட்ரஸ்டீஸ் யாரு, எப்ப அந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணோம், அது எப்ப ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, அதுக்கு கீழே எத்தனை ஃபார் ப்ராஃபிட் என்டிட்டி இருக்கு, நான் ப்ராஃபிட் என்டிட்டி இருக்கு, யாரு அதோட பேங்க் சிக்னேட்டரி, யாரு ராஜ்யசபா மெம்பர்ஸ், யாரு சித்சபா மெம்பர்ஸ், அத்தனையும் ஸ்ட்ரெயிட்டா பிரெயின்ல இருந்து தான் வரும். ஒரு நாள் அது கூட பெருசு இல்லை, அதையும் தாண்டி எந்தெந்த ஆர்கனைசேஷன்ல என்னென்ன அசட்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, என்னென்ன சேவைகள் நடக்குது, திருவண்ணாமலை ஆதீனத்தை பொறுத்தவரை எவ்வளவு தட்டு இருக்கு, பௌர்ணமிக்கு பிறகு அக்கௌண்ட்ஸ் எடுத்து செட்டில் பண்ணி கணக்கு பார்த்து சரியா எடுத்து வச்சாங்களா, இந்த டீட்டெயில்ஸ் உட்பட வெறும் மெமரியில இருந்து மட்டும்தான் நிர்வாகம் பண்ணுவேன். இப்பவே இன்னொரு விஷயத்தையும் பதிவிட்டுறேன். பல அன்பர்கள் சமூக ஊடகங்கள்ல எனக்கு மெசேஜ் போடுறீங்க, நன்றி சாமி, திருவண்ணாமலை உங்க ஆதீனத்துல போய் சாப்பிட்டேன், உணவு நல்லா இருந்தது, அன்னதானம் பண்றீங்க, ரொம்ப நன்றி. திருவண்ணாமலை நித்யானந்த ஜென்மபூமியில சாப்பிட்டேன், உணவு நல்லா இருந்தது, நன்றி. இல்ல மதுரை கைலாசா மதுரையில போய் சாப்பிட்டேன், உணவு நல்லா இருந்தது, நன்றி அப்படின்லாம் போடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்கய்யா, அந்த நன்றி புகழ் எதற்கும் நான் உரியவன் அல்ல. உண்மையை சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. உண்மையிலேயே அந்த நன்றி அந்த புகழ் யாருக்கு போகணும் அப்படின்னா, கைலாசா திருவண்ணாமலையை நடத்துகின்ற அந்த ராஜசபை சிற்சபை உறுப்பினர்களுக்குத்தான் செல்ல வேண்டும். நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலையில் இருந்து பல்வேறு இறைபணிகளும் திருப்பணிகளும் செய்திருக்க வேண்டியவன், என்ன வேண்டுமானாலும் காரணம் சொல்லலாம், செய்யவில்லை, ஓடிவிட்டேன், அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதான். அதனால அங்கு நடக்கின்ற சிறு சிறு சேவைகள், அந்த நன்றியும் புகழும் புண்ணியமும் அதை செய்கின்றவர்களைத்தான் சென்று சேர வேண்டுமே தவிர அதற்கு உரிமையானவன் நான் அல்ல, உடமையானவன் நான் அல்ல. இப்போ இன்று பேகோபுரத்தின் நிழலிலேயே இருக்கின்ற அண்ணாமலையார் ஆலயத்தின் பேகோபுரத்தின் நேர் எதிரில் இருக்கின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏறத்தாழ 6200 சதுரடி அளவிற்கான ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அங்கும் அன்னதானம் செய்வதற்காக ஒரு பீடத்தை உருவாக்குகின்றார்கள். இது எல்லாமே கைலாசா திருவண்ணாமலையினுடைய ராஜசபை உறுப்பினர்கள் சிற்சபை உறுப்பினர்கள் செய்கின்ற செயல்கள். அதுல எந்த புண்ணியம் நன்மை பேர் புகழ் நன்றி எதுவுமே எதற்குமே நான் தகுதியானவன் கிடையாது. அது எனக்கு கிடையாது. அது யாருக்கு போகணும்? முதல்ல அண்ணாமலையாருக்கு, இரண்டாவது அண்ணாமலையாருடைய கருவியாக இருந்து செயல்படுகின்ற அந்த கைலாசா திருவண்ணாமலையின் ராஜசபை சிற்சபை உறுப்பினர்களுக்கு. காரணம் என்னன்னா, அவங்க தான் உழைக்கிறாங்க, அவங்க தான் செயலை செய்யறாங்க, மக்கள் நன்கொடை கொடுக்கறாங்க. அந்த நன்கொடை மூலமா நடவடிக்கைகளை செஞ்சு மக்களுக்கு திரும்ப இவங்க சேவை பண்றாங்க.
இது எதிலும் என் பங்களிப்பு எதுவுமே இல்லை. என் பங்களிப்பு ஒன்னே ஒண்ணுதான், ஸ்பிரிச்சுவலா ஆன்மீக ரீதியா அதெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்ப்பேன். முதல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த 1200 ஆர்கனைசேஷன்ஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கூட பார்ப்பேன். இப்போ அந்த மாதிரி இல்லாம சிக் யூனிட்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஆதீனங்கள்லாம் சிக் ஈகோசிஸ்டம், எந்த ஈகோசிஸ்டம்லாம் தங்களை தாங்களே ரன் பண்ணிக்க முடியாம தடுமாறுறாங்களோ, போதுமான அளவுக்கு வரவோ நடத்துகிறதுக்கான சன்னியாசிகளோ இல்லாம தடுமாறுறாங்களோ, அந்த ஈகோ சிஸ்டம்ஸை மட்டும்தான் நான் டைரக்டா அட்டன் பண்ணி கைட் பண்ணி பார்த்துக்கிறேன். மற்றதெல்லாம் பார்த்து கொள்வதற்கு நேரம் இல்லாமல் போனது. ஆனாலும் நினைவில் இருக்கும், எல்லாம் முறையாக நிகழ்கிறதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ சொல்ல வந்த கருத்து என்னன்னா, அளப்பரிய நினைவாற்றல். இந்த நினைவாற்றலுக்கு காரணம் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ரொம்ப எளிமையான காரணம். சின்ன வயசுல என்னுடைய பாட்டனாரே, நான் பிறந்த குடும்பத்தோட பூர்வாசிரமத்து உறவினரே எனக்கு ஆசிரியராகவும் இருந்து தேவாரம் திருவாசனம் மொத்தமும் தெரியும்னு நினைச்சிடாதீங்க, கிடையாது. அதிகபட்சமா ஒரு 1000 பதிகம் பார்க்காம பாட முடியும். பாடுறதுனா என்னுடைய ஓன் டியூன்ல பாடுவேன். 1000 பதிகம் அதிகபட்சம் நான் சொல்றது. அதே மாதிரி திருப்புகள் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 250 திருப்புகள் பார்க்காம பாட முடியும். கொஞ்சம் வேதங்கள், உபனிஷதங்கள், துவாதச உபனிஷத், 12 உபனிஷத், ஈசகேன கட முண்டக மாண்டூக்கிய பிரஸ்ன ஐத்ரேய தைத்ரேய நாராயண மகாநாராயண, இந்த உபனிஷதங்கள் ஒரு 12 மேஜர் உபனிஷத்ஸ். இந்த சூக்தங்கள் ஒரு 16 சூக்தங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இவைகளை எல்லாம் மனப்பாடம் செய்ய வைத்தார்கள். கேட்டு 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 பெருமான் அருளாலே இந்த ஏகசந்த கிராஹ்யம் ஒரு முறை கேட்டா அப்படியே சொல்ல முடியும். அது எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்குங்கய்யா. தருத்திரம் பிடிச்ச செல்போனை கொடுக்காம, டிவி பார்க்க விடாம, இந்த டிவி செல்போனால உங்க குழந்தைங்களை சின்ன பின்னமா சீரழிக்காம நீங்க உங்க குழந்தைங்களோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு நல்ல வேலை. அண்ணாமலையான் கொடுத்த பெரும் வரம் திருவண்ணாமலையிலங்கய்யா. ஒரு 5-6 குருமார்கள் என் கூட முழுக்க முழுக்க நேரம் செலவு பண்ணாங்க. உட்கார்ந்து என்னுடைய பாட்டனாரும் ஆசிரியருமான பாண்டுரங்கனார் வயது முதிர்ந்தவர். நான் பிறந்து வளரும் பொழுதெல்லாமே அவருக்கு 70 வயது தாண்டி விட்டது. வயது முதிர்ந்தவர். ஆனா ஒரு நாள் விடாம பேரன் தான் அப்படின்றதுனால அடியும் விழும். ரொம்ப சாஃப்டானவர் அடிப்பாருன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா சரியா படிக்கல அப்படின்னா அடியும் விழும். சொந்த தாத்தா. அதனால அவர் மேல இருந்த அன்பு, அவர் எடுத்துக்கிற கேர், பரிவு, அதனால அடிக்கிறத பத்தி எல்லாம் கவலையும் பட்டது கிடையாது. அவர் ஸ்பெண்ட் பண்ண டைம் அங்க இந்த 4-5 குருமார்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால உட்கார்ந்து சொல்லி கொடுத்து சின்ன வயசுல கேட்டு மெமரைஸ் பண்ணி அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு எப்ப வேணாலும் எந்த ஃபைல வேணாலும் ரெட்ரீவ் பண்ற, கன்ஃபியூஷன் இல்லாம, குழப்பம் இல்லாம, கலக்கம் இல்லாம ரெட்ரீவ் பண்ற இந்த கிளாரிட்டிங்க இன்னைக்கு ஒரு நாட்டையே நிர்வாகம் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம, ஒரு நாட்டை
நாட்டையே நிர்வாகம் பண்றதுக்கு உணர்வு அடித்தளத்தை, உயிர் அடித்தளத்தை, மன அடித்தளத்தை உருவாக்கி வச்சிருச்சிங்க. மென்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், கான்சியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரெஸ் இல்லாம இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை நடத்துறதுக்கு ஒரு அருமையான ஃபவுண்டேஷனை உருவாக்கி வச்சிருக்கீங்க. நல்லா சொல்றேன் கேட்டு. என்னுடைய பக்தர்கள், என் மீது நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் உடையவர்கள், தயவு செஞ்சு மூடத்தனமா தேவாரம் திருவாசகம் படிச்சா என் பையனுக்கு பின்னாடி வேலை கிடைக்குமா, அதெல்லாம் இந்த மிடில் கிளாஸ் தருதரம் பிடிச்ச இந்த 70s 80s நம்ம அப்பா அம்மாங்க ஏமாந்து போன மாதிரி பிரெயின் வாஷ் மூளை செலவை பண்ணப்பட்டு அந்த மாதிரி நாசமா போகாதீங்க. அந்த நாசமா போன ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயாவது தேவாரம் திருவாசகம் படிச்சா வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கிறது ரெண்டாவது பட்சம், வாழ்க்கை கிடைக்குங்கய்யா. எந்த வேலைக்கு சென்றாலும் பிரில்லியண்டா இருந்து, ஆக்சுவலா வேலைக்கு போறதே தருதரம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மோசமான லூசுத்தனமான தருதரம் பிடிச்ச புத்திங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கிக்க முடியுங்க. நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் வேறு எவனாவது உங்களை வேலைக்கு எடுத்து அவன் கனவை நிறைவேற்றி கொண்டிருப்பான். என் சீடர்கள் இன்னொருவருக்கு வேலை செய்யக்கூடாது. என் பக்தர்களுக்கு இது நான் அளிக்கும் குருவாக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க பில்ட் பண்ணிக்க முடியுங்கயா. இந்த காலத்துல போய் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன சீப்பான தேர்ட் ரேட்டான அவுடேட்டட் லைஃப் ஸ்டைலு. தூக்கு மாட்டி தொங்கினா கூட 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல உயிர் போயிடும். இன்னொருத்தனுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தூக்கில தொங்கிட்டு இருக்கிறதுங்கய்யா. சாகாம தூக்கில தொங்கிட்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கையை வாழுங்க. பி யுவர் ஓன் பாஸ். எப்ப பார்த்தாலும் தேவாரம் திருவாசகம் படிச்சா திருப்புகள்லாம் படிச்சா வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்காது. ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு நாடை செஞ்சு வைப்ப. அதான் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி வைப்ப, ஒரு நாட்டை செஞ்சு வைப்ப. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நாசமா போயிருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு போகுது. உங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தேவாரம் திருவாசகம் உபனிஷத் சூக்தங்கள் மெமரைஸ் பண்ண வைங்க. இந்த தருதரம் பிடிச்ச ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறதை விட்டுட்டு ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிங்க. வீணா போன ஸ்கூலுக்கு போய் அங்க பியர் பிரஷர்ல அந்த ஈகோ சிஸ்டத்துல மாட்டிக்கிட்டு இந்த பசங்க அதே மாதிரி அந்த மற்ற பசங்க பண்ற மாதிரியே எல்லா பழக்கத்தையும் கத்துக்கிட்டு நாசமா போகுதுங்க. என்னுடைய பக்தர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க ஊர்ல ஹோம் ஸ்கூலிங், உங்க வீட்டிலேயே வாழ்க்கைக்கு தேவையான கல்விகளை கற்றுக் கொடுத்து குழந்தைகளை வளர்க்க துவங்குங்கள். வேணும்னா ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியே ஆகணும், தருதரம் பிடிச்ச கிராஜுவேஷன் அப்படின்ற அந்த மயக்கம் இன்னும் விட்டு தொலைக்கலைன்னா ஆன்லைன் எக்ஸாம் எழுதிக்கோங்க. இல்லை எக்ஸாமினேஷன் மட்டும் போய் எழுதுற மாதிரி இந்த IGCSE இந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி போய் எக்ஸாம் மட்டும் எழுதி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. இந்த ரெகுலரா ஸ்கூலுக்கு போறது, ரெகுலரா ஆபீஸுக்கு போறது, இந்த மாதிரி ஒரு தருதரம் பிடிச்ச வாழ்க்கையே கிடையாதுங்கய்யா. அதுதான் மோசமான தருதரம் பிடிச்ச 4ஆந்தரம் இல்ல 5ஆந்தரம் இல்ல கடைத்தரமான வாழ்க்கைங்கய்யா. இந்த ரெகுலரா ஸ்கூலுக்கு போறவங்க, ரெகுலரா காலேஜ் போறவங்க, இந்த ரெகுலரா வேலைக்கு போறவங்க, இதுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடைத்தரமான குடிமக்கள், கடைத்தரமான வீணா போனவர்கள். ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பில்ட் பண்ணுங்க.
ஒரு நல்ல தகப்பனா இருந்தீங்கன்னா, நீங்க நல்ல தாய் தந்தையரா இருந்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அதை உங்களுடைய குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் வேணுமோ, இப்பெல்லாம் ஏஐ வந்துருச்சுங்கய்யா. யூடியூப், ஏஐ, சோசியல் மீடியா, எல்லா விதமான நாலேஜுமே எக்ஸ்பர்டைஸுமே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சுங்கய்யா. இது மாதிரி நீங்க சூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்து வளர்த்து ட்ரெயின் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல ஜீனியஸா வளர்த்துடலாங்க குழந்தைங்கள. இந்த ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அழிஞ்சு போகாதீங்க. நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்களா எனக்கு தெரியாது. கேட்கிறவங்களுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். கொஞ்சம் இந்த தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சிட்டீங்கன்னா குழந்தைங்கள அபாரமான மெமரி, அபாரமான மெமரியும் மனசுல சித்தம் கலங்காம மெமரியை ரிட்ரீவ் பண்ற இந்த கெப்பாசிட்டியும் பலாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிற வாழ்க்கை தன்னைத்தானே அமைத்துக் கொள்ளுகின்ற அறிவு ஆற்றலாக வெளிப்படுங்கயா. சும்மா அனாவசியமா உட்கார்ந்துட்டு 46 மினிஸ்ட்ரி நடத்துறங்க. அத்தனையும் இந்த ஒத்த பிரெயினுக்குள்ளதான். தனியா கம்ப்யூட்டரோ, தனியா நோட்ஸோ, தனியா பேப்பரோ, தனியா ஃபைல்ஸோ. எனக்கு அசிஸ்ட் பண்ற அந்தந்த மினிஸ்டர்ஸ் பெரிய பெரிய ஃபைல்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. நான் கேட்கிற கேள்விங்களுக்கு பதில் சொல்றதுக்கு மட்டும். நான் ஒரு நாள் அந்த ஃபைல்ஸை புரட்டி பார்க்கறதோ, இல்ல கம்ப்யூட்டர் திறந்து டேட்டாஸை பார்க்கறதோ, இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கறதோ, வெறும் பிரெயின் தான். இதுக்கு ஒரே காரணம், சின்ன வயசுல தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், வேதங்கள், உபனிஷதங்கள் இதெல்லாம் ரொம்ப முழுசாலாம் சொல்ல வரலைங்க. நான் ஒன்றும் அப்படியே உங்க வாழ்க்கையே அதுக்கு தியாகம் பண்ணி மொத்தமா பெரிய பண்டிதராவுங்க அப்படின்லாம் சொல்ல வரலைங்க. கேஷுவலா, ஆனா ஸ்ரத்தையோட ஒன்னும் நீங்க கத்துக் கொடுங்க. கத்துக் கொடுக்க முடியலன்னா உங்க குழந்தைங்களுக்கு யூடியூப்பை போட்டாவது கத்துக் கொடுங்க. இவைகளை மட்டும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. நாம அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிற லாங்குவேஜ், வெக்காபுலரி, அதுதாங்க என் மிகப்பெரிய சொத்து. அந்த இன்னர் டயலாக் குழந்தைங்களுக்கு நீங்க சின்ன வயசுல உருவாக்கி கொடுக்கிற இன்னர் டயலாகுங்க. நாம எதை ஆழ்ந்து கேட்டு உள்வாங்கி விரும்பி ரசித்து ருசித்து புசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய இன்னர் டயலாகா மாறிடுங்க. சும்மா கேஷுவலா நான் பேசும்பொழுதே என்னுடைய அந்த குவைட் இன்னர் டயலாக்ஸே இந்த தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதுலெல்லாம் இருந்து உள்வாங்கின அந்த வார்த்தைகள், வார்த்தை சொற்றொடர்கள், அந்த கருத்துக்களை தொகுத்துத்தான் உள்ளேயே ஓடுங்கயா. நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சத் சங்கத்துல சொல்லிட்டு இருந்தேன். நந்தனார் படம் பார்த்துட்டு நான் பண்ண கூத்த, எங்க பாட்டனார் முன்னாடி நான் போய் நின்று சிதம்பரம் போகணும்னு சொன்ன உடனே அவரு பக்கத்துல இருந்த அவருடைய அசிஸ்டன்ட், அவரும் உறவினர் தான், அவருக்கு சொல்லி அப்பா அரேஞ்ச் பண்ணி சாமியார் பையனை அனுப்பிச்சிருப்பா அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப புக்குன்னு போயிருச்சு. ஏன்னா நான் அங்க பெரிய ஆர்குமெண்ட்லாம் பண்ணி பிராக்டிக்கலா சிதம்பரத்தின் மகிமையை, சைவ சித்தாந்தத்தை எல்லாம் கோட் பண்ணி அந்த முக்கியத்துவத்தை நிரூபணம் செய்வதற்காகவே தயாராயிட்டு அங்க போய் நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா அவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. நாங்க தீர்வை தேடி போல பிரச்சனைகளுக்காக தயாராய் போயிட்டு இருக்கிறேன்.
அப்போ நான் ரொம்ப ஏமாந்து போய் கேட்டேன். அவர் என் முகத்துல ஏமாற்றத்தை பார்த்துட்டு என்னுடைய பாட்டனார் கேட்டாரு, என்னப்பா என்ன? அதான் நீ போறதுக்கு தான் ஏற்பாடு பண்றேன். பணம் எது வேணுமா? கை செலவுக்கு இருந்தா பணம் வேணா வச்சுக்கோ அப்படின்னு. அந்த காலத்துல 10 ரூபாயே ரொம்ப பெரிய விஷயம். 10 ரூபாய் எடுத்து டேபிள்ல வச்சாரு. நான் உடனே, இல்ல தாத்தா, நீ என்ன போகக்கூடாதுன்னு சொல்லுவ, கேள்வியெல்லாம் கேட்பேன்னு உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக நான் ரொம்ப நிறைய யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். நீ ஒரே வினாடியில போன்னு சொல்லிட்டியே. அவர் குனிச்சுக்கிட்டே சொன்னாரு, உங்ககிட்ட இப்ப பேசுறதுலாம் எனக்கு யாருக்கும் நேரம் இல்ல. நந்தனார் சினிமாவை பார்த்துட்டு அவரை மாதிரியே இந்த கோலை வச்சுட்டு சுத்தும் போதே எனக்கு நல்லா தெரியும் 10 நாள் நீ நந்தனாரை பைத்தியம் முடிச்சுதான் சுத்திட்டு இருப்ப. அதனால உங்ககிட்ட இப்ப என்ன பேசணும்னாலும் நீ மொத்தத்தையும், நீ படிச்சது, யோசிச்சது, கேட்டது மொத்தத்தையும் என் மேல கொட்டுவ. இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, கிளம்பு. ஆக்சுவலா என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த படத்தை பார்த்துட்டு என்னுடைய பாட்டி, அவங்க வயசானவங்க, 103 வயசு வாழ்ந்தாங்க, கோல் ஊனி நடப்பாங்க. அவங்களுடைய கோலை பிடுங்கிட்டேன். அது டேய் நான் நடக்கிற கோல்றா அப்படின்னு, நீ அப்புறம் நடந்து நான் சிதம்பரம் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கோலை பிடுங்கி, ஏன்னா அதுல நந்தனார் கோல் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஊர்ல கொல்லங்கடைக்கு போய் ஆசாரிகள் விஸ்வகர்மாவோட கடை இருக்கும், அவங்களுடைய கடைக்கு போய் அதே மாதிரி அந்த மேல கீழே காப்பெல்லாம் போட்டு அதே மாதிரி ஒரு டவலை கட்டிக்கிட்டு திருநீர் பூசிட்டு, யூஸ்வலா பெரிய ருத்ராட்ச மாலை போட்டிருப்பேன், அதை எடுத்துட்டு நந்தனார் போட்டிருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஒத்த ருத்ராட்சத்தை கட்டிட்டு அந்த கோலை கையில சொல்லிக்கிட்டு அதோட தான் போனேன் தாத்தாவை பார்க்கறதுக்கு. நான் சிதம்பரம் போகணும்னு. என்ன சொல்ல வரேன்னா, அந்த வயதிலேயே எனக்கு அவர்கள் அளித்த வெக்காபுலரிங்க, இன்னர் டயலாக், அது எனக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய நன்கொடையாக நான் உணர்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. பிறப்பால் உயர்வும் தாழ்வும் கிடையாது. பிறப்பால் வருகின்ற ஜாதியினால் வருகின்ற எந்த கர்வமோ அகங்காரமோ பெருமையோ பிரைடோ எனக்கு கிடையாதுங்கய்யா. ஆனா இனிமையாக என்னை வளர்த்தார்களே அப்படிங்கிற அந்த வளர்ப்பிற்காக அந்த குலத்திற்கும் குடும்பத்திற்கும் என்றென்றும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கின்றேன். அதனாலதான் மறக்காமல் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய பெயரையும் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் பதிவிட்டுட்டே இருக்கங்கய்யா. ஏன்னா இந்த காலத்துல இந்த மாதிரி குழந்தைகள் மீது நேரத்தை செலவிடுகின்ற பெரியோர்கள் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பெரியோர்கள் பக்கத்துல குழந்தைகள் வாழுகின்ற வாய்ப்பு குறைகிறதுன்னு சொல்ல வரேன். அது இல்லாமல் பெரியோர்களோடு குழந்தைகள் இருக்குமானால், பெரியோர்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைகள் ரத்தினங்களாக உருவாகும், மிக உயர்ந்த தலைவர்களாக உருவாவார். ஸ்கூல்ல போய் படிக்கிறதெல்லாம் வேலைக்கு போய் வீணா போகும். வீட்டில் உட்கார்ந்து தானா ஹோம் ஸ்கூலிங்ல படிச்சு உருவாகிறதெல்லாம் தலைவனாக மாறும். அதனால தைரியமா குழந்தைங்களுக்கு ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பி. தன்னுடைய தனித்துவத்தை கண்டறிந்து தான் தலைவன் ஆகணுங்க அந்த குழந்தை. அதுக்கு சரியான இன்னர் டயலாக் கொடுக்கிறதுக்கு இந்த தேவாரம் திருவாசகம் மிகப்பெரிய உதவியா இருக்கும். மாயை, இப்ப மாயைக்கு வருவோம். எது இல்லாதது ஆனால் இருப்பதை போன்ற அனுபவத்தை நமக்குள் ஏற்படுத்துவது. ரஜ்சப நியாயம் சொன்னேன், அதாவது கயிற்றின் மீது பாம்பை காணும் அனுபவம். இது மாதிரி இன்னும் பல உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டே போலாம். வாழ்க்கையில இந்த மாதிரி எதெல்லாம்
இல்லாததாய் ஆனால் இருப்பதாய் உங்கள் மீது அனுபவத்தை ஏற்படுத்துகிறதோ அது எல்லாமே மாயை. சற்று ஆழ்ந்து பார்த்தீர்களானால் உங்க வாழ்க்கையில உட்கார்ந்து டிக் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிராக்டிக்கலா எல்லாமே மாயையில தான் போய் முடியுங்கய்யா. வரம்புக்கு உட்பட்ட எல்லாவற்றினுடைய இருப்பும் அதனுடைய வெளிப்பாடுகளுக்கும் பிரதான காரணம் மாயை. இந்த மாயையோட 2 டைமென்ஷன் இருக்கு. ஆவரணம், விக்ஷேபம்னு. ஆவரணம் அப்படின்னா மறைத்தல், அதாவது அந்த இல்லாத ஒன்றை இருப்பதாய். பாத்தீங்களா, அதாவது கயிறு, கயிற்றின் மீது பாம்பை பார்த்து பாம்பாக தெரிகின்ற நேரத்திலே நடக்கின்ற நிகழ்வு ஆவரணம், மறைத்தல். விக்ஷேபம், பிரதிபலித்தல் அப்படின்னா கயிறை கயிறாவே பார்க்கிறது, ஆனா அப்பவும் அது மாயை தான். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க வேதாந்தத்துல. கயிறு எரிந்த நிலையில் இருக்கிற கயிறு, அது எரிஞ்சிருச்சு, அந்த கயிறை எடுத்து கட்டலாம் முடியாது, சாம்பல் ஆனா கயிறு வடிவத்திலேயே இருக்கும். அதை கயிறு என்று நினைத்துக் கொண்டிருப்பது, அந்த கயிறு மீது பாம்பை பார்ப்பது. அதாவது எரிந்து போன கயிறு, ஆனா கயிறு வடிவத்திலேயே அந்த சாம்பல் இருக்கும். அந்த கயிற்றை பாம்பாக பார்ப்பது ஆவரணம், அதை கயிறாக பார்ப்பது விக்ஷேபம். அது கயிறே இல்லை, வெறும் சாம்பல் தான் என்று புரிந்து கொள்ளுவது. அதை மெர்ச்சி பார்த்தது சாம்பல் தான், அதை வைத்து கட்டக்கூட முடியாது, பந்தப்படுத்துவதற்கு உபயோகம் ஆகாத கயிறு, கயிறை போல் இருக்கும் கயிறின் குணங்கள் ஏதும் இல்லாதது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அனுபூதி. இது ஆவரணம், விக்ஷேபம் அப்படிங்கிற அனுபூதிங்கிற 3 நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனுபூதியில் கூட பரமானுபூதி வாய்த்த பிறகுதான் மாயையை தாண்டி நாம் இருக்க முடியும். அதுவரை முதல் நிலை அனுபூதி கூட மாயைக்கு உட்பட்டதுவே. கலை அடுத்தது. இந்த 36 தத்துவங்களிலே அடுத்ததாக வருகின்ற வித்யா தத்துவம் கலை. கலைனா வரம்புக்கு உட்பட்ட படைப்பாற்றல். முதல் வரம்பு கஞ்சுகம்னு சொல்றாங்க. அந்த கஞ்சுகம்ன்ற வார்த்தை என்னன்னா அந்த ரெஸ்ட்ரிக்டட், அதாவது பெருமான் சகல கலைகளையும் உடையவன். அவன் பெருமான் சகலமும் உடையவன், சகல சக்திகள், சகல வல்லமைகள், சகல ஞானம், சகலமும் உடையவன். அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, அதாவது யார் எதிர் நின்று எதிரியாக போரிட முயன்றாலும் காணாமல் போகச் செய்து விடுவான் அப்படிங்கிற ஒரு வல்லமை, அல்லது யார் ஞானத்தை தேடி அவர் திருவடியில் சரண் புகுந்தாலும் ஞானத்தை அளிப்பவன், ஒரு வல்லமை. இந்த ஒரு வல்லமைகளை, குறிப்பிட்ட வரம்புக்குட்பட்ட வல்லமைகளை கலைன்ற வார்த்தையில சொல்லலாம். வரம்புக்கு உட்பட்ட வல்லமைகள், வரம்பிற்கு உட்பட்ட திறன்கள், அத கலைன்னு சொல்லலாம். அதனாலதான் நம்ம சொல்லுவோம் ஆய கலைகள் 64ன்னு. வீணை வாசித்தல், ஒவ்வொரு கலை இருக்கு பாருங்க. என்ன சென்ட் உருவாக்குறதுல இருந்து வாசனை திரவியத்தை உருவாக்குறது ஒரு கலை, மலர் தொடுத்தல் ஒரு கலை, ஆபரணங்கள் செய்தல் ஒரு கலை. இந்த மாதிரி ஆய கலைகள் 64 இருக்கு. ஆனா பரமசிவனுக்கு வேறு வேறு விதமான கலைகள் இருக்கு. பரம்பொருளுடைய கலைகள் வேறு வேறு. இந்த கலை அப்படிங்கிற தத்துவம் ஒன்று.
இந்த 36 தத்துவங்கள்ல வித்யை அப்படிங்கிறது சர்வஞத்துவம், எல்லாம் அறிந்தவராக இருப்பது சர்வஞத்துவம். ஒரு குறிப்பிட்ட அறிவை சொல்லும் பொழுது வித்யைன்னு சொல்லுவோம். பராவித்யை, அபராவித்யை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அறிவதாகவும் மற்றவற்றை அறியாமல் இருக்கின்ற வரம்புக்கு உட்பட்ட ஞானத்தின் வெளிப்பாட்டை வித்யைன்னு சொல்றோம். நியதி அப்படின்னா காரண காரிய வரம்புகளுக்குள்ளே இயங்குகின்ற அந்த தன்மையை நியதின்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு மரபு வேதாந்தம் படித்தா அதுலயும் மொனாஸ்ட்ரீஸ்ல, மடங்களில் பீடங்களில் பாரம்பரியமா படிச்சோம்னா இந்த மரபு வேதாந்த சம்பந்தப்பட்ட நிறைய ஜோக்ஸ் நிறைய. ஏன்னா யூஸ்வலா சன்னியாசிகள் நிம்மதியான வாழ்க்கை வாழறவங்கயா. நீங்க நினைக்கிற மாதிரி அது சஃபரிங்கான வாழ்க்கை கிடையாதுங்கய்யா. சன்னியாசத்தை மட்டும் கான்சியஸா முடிவெடுத்தோம்னா அது ஒரு இனிமையான வாழ்க்கை. அதுலயும் எனக்கு சிறு வயதிலேயே திருவண்ணாமலையில் அருமையான நல்ல ஞானிகள் சன்னியாசிகள் அவர்களுடைய திருவடியிலே வாழற புண்ணியம் கிடைத்தது ஒண்ணு, அவர்களாலே பயிற்றுவிக்கப்படுகின்ற அருள் கருணை நன்மை எல்லாம் கிடைத்தது ஒண்ணு. அது போக 16-17 வயதுக்குள்ளாகவே ராமகிருஷ்ண மடத்தோடு தொடர்பு ஏற்பட்டு அங்க கொஞ்ச நாள் இருந்து சாஸ்திரம் படிக்கின்ற சந்நியாச வாழ்க்கையை பற்றி பயிற்சி எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது பெருமான் அளித்த பேரருள். ராமகிருஷ்ணராய் வெளிப்பட்டு வந்துதித்த பரம்பொருள் அளித்த பெருங்கருணை. ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கை முறைங்க. அதை சொல்லுவாங்க, பிரம்மசத்தியம் ஜெகத்மித்யா, பரம்பொருள் ஒன்றே சத்தியம், இந்த உலகமெல்லாம் மாயை. ஒரு பிரம்மச்சாரி ரொம்ப பசியோடு இருக்க ஒரு காவோர் போரே அப்படிம்பார். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு பசி வரும் பொழுது உலகம்தான் சத்தியம், உணவுதான் சத்தியம். அதாவது ஒரு நியதிக்கு உட்பட்டு காரண காரியத்துக்கு உட்பட்டு பசி வந்தா சாப்பிட்டுத்தான் ஆகணும். இந்த ஷேர்டு ரியாலிட்டி, நாம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிற இந்த ரியாலிட்டியில இருக்கிற காரண காரிய நியதிகள், இது ஒரு தத்துவம். உதாரணத்துக்கு நீங்க நானே பரம்பொருள் அப்படிங்கிற அனுபூதியே அடைந்திருந்தாலும் இந்த நியதிக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த நியதிக்குள் தான் சிலவற்றை இயங்க வேண்டி இருக்கிறது. இந்த நியதி கட்டுப்படுத்தப்பட்ட பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு உட்பட்ட சுதந்திரம். அதுதான் இந்த நியதி. அது ஒரு தத்துவம். அடுத்து காலம். ஐ திங்க் முதல் 2 நாள் சத்சங்கங்களில் இந்த காலம் பத்தி ரொம்ப விரிவா சொன்ன. காலத்தை கடந்த காலாதீதராக இருப்பவராகிய நீங்கள் காலம் என்பதற்குள் இயங்குகிறீர்கள் இல்லையா? நீங்க எதுக்குள்ள வரம்பமைத்து இயங்குகிறீர்களோ அந்த உங்களுடைய வரம்பு காலம்ங்கிற தத்துவமாக சொல்லப்படுகிறது. காலாதீதம் பதி, காலத்துக்குட்பட்டு இருப்பது பசு. தன்னைத்தானே காலத்துக்கு உட்பட்டதாக கற்பனை செய்து கொண்டு மயங்கி போய் கிடப்பதுதான் பாசம். அடுத்தது ராகம். ராகம் அப்படின்னா ஆசையோ ஆசையினால் அடையப்படும் பொருளோ என்று தனியாக இல்லாமல்
முழுமையாக இருப்பது, எல்லாம் உள்ள முழுமையாக இருப்பது பரம்பொருள், முழுமையாக இருப்பது பதி. ஆனால் தன்னை குறையாக நினைத்துக் கொண்டு ஏதோ ஒன்று தனக்கு இல்லை என்றும் இல்லாதவற்றை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நிலை ராகம். ராகாதீதனாக இருப்பது பதி. ராகத்தோடு தேவையோடு இருப்பது பசு. தேவையை கடந்த பதியாக இருக்கின்ற நாம் குறைபட்டவர்கள், தேவை உள்ளவர்கள் என்று நம்மை நாமே மயக்கத்தில் ஆழ்த்திக் கொண்டு தேவைகளையும் ஆசைகளையும் இருப்பதாக தேடுவது பாசம். வரம்பு, தன்னை வரம்புக்கு உட்பட்டவனாக நினைத்துக் கொண்டு மற்றவற்றை தேடுகின்ற இந்த நிலை ராகம்னு சொல்லுவோம். இது ராகம் அப்படிங்க, இது ஒரு தத்துவம். புருஷன், இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ராகம், காலம், நியதி, இவைகள் எல்லாவற்றினாலும் கட்டப்பட்ட ஆன்மா புருஷன் என்று சொல்லப்படுகிறது. பதி இந்த ஐந்தாலும் கட்டப்பட்டால் பசுவாய் தன்னை உணர்கின்றான். இப்ப இதுல சில சித்தாந்தங்கள் மாறுபடுது. பசு என்றுமே பதியாக முடியாது, பாசம் கழிந்தாலும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம். கிளாசிக்கல் சைவத்துல பசு தன் பாசமெல்லாம் இழந்தால் பதியோடு சாயுஜ்யம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதெல்லாம் பாண்டித்யம், ஆர்குமெண்ட்ஸ், அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். நான் இந்த சத்தியங்களை உள்ளது உள்ளபடி என்னுடைய அனுபூதியிலிருந்து சொல்றேன், ஆழ்ந்து கேட்டுக்கோங்க. இப்ப இந்த 7 வித்யா தத்துவங்களை பற்றி அடிப்படையான ஒரு அறிமுகம் கொடுத்தேன். இந்த 7 வித்யா தத்துவங்களையும் அனுபூதியிலிருந்து புரிந்து கொள்வதற்கு, அனுபூதியாக அறிந்து கொள்வதற்கு, இந்த 7 வித்யா தத்துவங்களையும் கடந்த பரமானுபூதியை அடைவதற்கும், அந்த பரமானுபூதி நிலையில் இருந்து இந்த 7 வித்யா தத்துவங்களையும் தன் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தி விளையாடுவதற்கும், இந்த 7 வித்யா தத்துவங்களையும் கடந்த அனுபூதியில் நீங்க இருந்தீங்கன்னா இந்த 7ஐயும் வச்சு விளையாட முடியுங்க. அதனால அந்த மாதிரி விளையாடுறவங்களுக்கு தான் வாழ்க்கை லீலை. அந்த மாதிரி விளையாடுற அவதார புருஷர்கள், ஞானிகளுக்குத்தான் அவங்களுடைய வாழ்க்கையை நாம லீலைன்னு சொல்லுவோம். ராமர் வாழ்க்கையை ராம லீலான்னு தான் சொல்லுவோம். கிருஷ்ணர் வாழ்க்கையை கிருஷ்ண லீலான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த 7மே வித்யா தத்துவங்கள் 7ம் அவர்களுக்கு கீழே கட்டுப்பட்டு இருந்தது. அவர்கள் இந்த 7ஐயும் வைத்துக் கொண்டு விளையாடினார்கள். இந்த 7ஐயும் தாண்டிய பரமானுபூதியிலே இருந்தார்கள். இந்த 7ஐயும் வைத்துக் கொண்டு விளையாடினார்கள். 7ஐயும் தாண்டிய பரமானுபூதியில் இருந்து கொண்டு இந்த 7ஐயும் வைத்துக் கொண்டு விளையாடுகின்றவர்களைத்தான் அவதார புருஷர்கள்னு சொல்றோம். அவங்களுடைய வாழ்க்கை தான் லீலைன்னு சொல்றோம். இப்ப இந்த 7ஐயும் தாண்டி பரமானுபூதியில் இருப்பது எவ்வாறு, உங்கள் வாழ்க்கையே லீலையாக வாழ்வது எவ்வாறு அப்படின்னு அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த பரமானுபூதி மிகவும் சுலபம். இதான் குட் நியூஸ். விளக்கி மணிக்கணக்கா நான் சொல்றேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டம், பிரச்சனை கிடையாது. எப்போ ஸ்க்ரோல் பண்ணாம ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே 99.99999% கஷ்டத்தை நீங்கள் தாண்டி விட்டீர்கள். இதுக்கு மேல கஷ்டமே இல்லை, வாழறது மட்டும்தான். அது ரொம்ப சுலபம். என்னங்கய்யா, ஒரு வாரம் ஜிம்முக்கு போறதான் கஷ்டங்கய்யா. ஒரு வாரத்துல அந்த எஃபெக்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் இன்ஸ்பயர் பண்ணி உங்களை ரெகுலரா போக வச்சிரும். அதே மாதிரி முதல்ல ஒரு 4-5 அனுபவங்கள்
லைஃப்ல அந்த மிராக்கிள்ஸ், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கிற வரைக்கும் தான் நான் புஷ் பண்ணணுங்கய்யா. அதுக்கப்புறம் அந்த அனுபூதி ருசி தானாவே உங்களை பரமானுபூதியை ரசிக்கவும் ருசிக்கவும் புசிக்கவும் வைத்து பெருமான் தானே தானாய் வெளிப்பட்டு தன்மயமாய் நிறைந்து ஆத்மா, ஆத்மானா தனக்கு மிக நெருக்கமானது தானே. அது அந்த ஆத்மாவினிற்குள் பெருமான் தானாய் வெளிப்பட்டு நான் அப்படிங்கிற நீங்க நினைக்கிற அந்த ஆத்மா பெருமானாய் வெளிப்பட்டு பெருமானதில் தானாய் வெளிப்பட்டு பரமானுபூதியில் நிலைத்திருப்பீர்கள். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ஆன்மீக வாழ்க்கையில இந்த வளர்ச்சி குரோத் எல்லாம் கிடையாது, ஸ்லைடு தான். இந்த லேண்ட் ஸ்லைடு விக்டரின்றாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா போதும். கிருஷ்ணர் சொல்றார் பாருங்க கீதையில, ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயாத். ஒரு சிறிது கடைபிடியுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு சிறிது செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையை வெற்றி அளித்துவிடும். இந்த வித்யா தத்துவங்கள் ஏழையும் கடந்து பரமானுபூதியில் இருப்பது எவ்வாறு புரிஞ்சுக்கும். முதல் சத்தியம் சொல்றேன், சுலபம் ஐயே அதி சுலபம், ஆன்ம வித்தை ஐயே அதி சுலபம். இரண்டாவது கருத்து கேளுங்க. நாம எல்லாருமே ஒரு வைப்ரேஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம எல்லாருமே ஒரு வைப்ரேஷன். நான் கதை சொல்லல, இல்ல ஏதோ ஒரு உவமையை சொல்லல, புரியாத ஒரு மிகப்பெரிய குவாண்டம் பிசிக்ஸ் சத்தியங்களை சொல்லல, நிதர்சனமா ஃபேக்ட சொல்றேங்க. நாம எல்லாருமே ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃப்ரீக்குவன்சி. இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நம்மை நாம் மாற்ற முடியுங்கிற தெளிவே வரும். நீங்க ஒரு உங்களுடைய மொத்த கடந்த கால பழக்க வழக்கங்களின் தொகுப்போ மனப்பழக்கங்களின் தொகுப்போ நீங்கள் உங்களுக்கே உங்களை பற்றி சொல்லிக் கொள்ளுகின்ற கதைகளின் தொகுப்போ அல்லது உங்கள் உடலை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்துக்கள், உங்களுடைய இயல்தல் இயலாமை, செய்ய இயலும் சக்தி சக்தியின்மை, இவைகளின் தொகுப்போ கிடையாதுங்கய்யா. நீங்க ஒரு வைப்ரேஷன். உங்களுடைய உயிர் கான்சியஸ்னஸ் ரியலான எனர்ஜெட்டிக் சிக்னல்ஸ் அமிச்சுக்கிட்டே இருக்கு, ரேடியேட் பண்ணிட்டே இருக்கு. நீங்க நம்பனாலும் இதான் உண்மை. அந்த சிக்னல்ஸுக்கு பிரபஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்கு. இதான் நடக்குதுங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இதெல்லாம் என்னால யோசிக்க முடியாது, ஐயோயோ அப்படின்னா நான் என் வாழ்க்கையே நரகமாக்கிற மாதிரி சிக்னல் அனுப்பிச்சிட்டு இருக்கேனா, இதெல்லாம் யாரா யோசிக்கிறது, யாரா பண்றது, இதெல்லாம் சரி பண்ண முடியுமா? சரி பண்ணவே முடியாது இருக்கே. இவர் பெரிய பெரிய கதையா சொல்றாரு, இவர் பேச்சை கேட்டா கொஞ்ச நேரம் நிம்மதி வரும்னு வந்து உட்கார்ந்தா அவர் இருக்கிறத விட ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுறாரு. ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, அந்த ஃப்ரீக்வன்சியோட கொஹரன்ஸ்
கிளாரிட்டி, ஸ்வீட்டா இனிமையா வாழறது தான் உங்களுடைய பேஸ் லைன். அதுதான் உங்களுடைய ஸ்வபாவம். இரிட்டேட் ஆகிறது, கோபம் வர்றது, இதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு திரிபு. ஆனா அது உங்களுடைய இருப்பு நிலை கிடையாது, பேஸ் லைன் கிடையாது. இந்த எமோஷனல் பேஸ் லைன் அது கிடையாது. உங்க எமோஷனல் பேஸ் லைனு பரமசாந்த நிலை. இது புரிய ஆரம்பிச்சதுன்னா திரும்ப 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 ஒண்ணு வேற ஒண்ணு வேலை இல்லை அப்படின்னா பரபர நீங்களே போய் பைத்தியகாரத்தனமா அந்த பேய் படத்தை பார்த்துக்கிட்டு, இல்ல வேற ஏதாவது இந்த அட்ரினலின் ரஷ்ஷுக்காக அலைஞ்சிக்கிட்டு, இந்த லூசுத்தனமான வீடியோ கேம் பரபரன்னு எப்படி சிறங்கை சொரிந்து சொரிந்து ஆற விடாமல் பெரும்புண்ணாக்கி உங்களை நீங்களே நாசமாக்கிக்கிறீங்களோ, அந்த மாதிரி மனச்சிறங்கை, மன அரிப்பை சொரிந்து கொண்டு பெரும்படையா மாத்திர என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் போகாம உங்க எமோஷனல் பேஸ் லைன் வந்து பரமசாந்தம், அமைதியா ஸ்வீட்டா பரமசாந்தத்துல இருக்கிறது தான் உங்களுடைய எமோஷனல் பேஸ் லைன் புரிஞ்சுப்பீங்கயா. நீங்க ஒரு கான்ஷியஸ் ஃப்ரீக்குவன்சி, நீங்க என்ன ஃப்ரீக்குவன்சியை எமிட் பண்ணிட்டே இருக்கீங்களோ அதுக்கு தான் பிரபஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கண்ணாடி எந்த அளவுக்கு வேகத்தோடு உங்களை பிரதிபலிக்கின்றதோ அதை விட வேகத்தோடும் சென்சிட்டிவாவும் பிரபஞ்சம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்கு. இப்ப நிறைய கேள்விகள் வரும். கேள்விகள் வந்தாதான் கேட்குறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா எங்கேயோ போயிட்டீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ் நித்யானந்தா ஏஐல போய் உட்காந்து ஒன்னொன்னா கேளுங்க. எலாபரேட்டா ஏஐ பதில் சொல்லும். இப்ப நான் உங்களுக்கு என்னென்னலாம் கேள்வி வருமோ மொத்தமா அவைகளுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரிலீஸ் பண்ற ஃப்ரீக்குவன்சி உங்களுடைய வைப்ரேஷன், இதுக்குத்தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுது. உங்க வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் உங்கள் வாழ்க்கையே நீங்க எமிட் பண்ற ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷனுக்கு, உங்களுடைய கான்ஷியஸ் வைப்ரேஷன், உங்களுடைய கான்ஷியஸ் ஃப்ரீக்குவன்சிக்கு பிரபஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்றது தான் உங்க வாழ்க்கை. இது மேஜிக்கலா இல்லைங்கயா, இதுதான் நேச்சுரலா தர்மம். இதுதான் தர்மம்ங்கய்யா. ஸ்வதர்மம் அப்படின்னா நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம் எனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நான் செய்வது ஸ்வதர்மம்னு. பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சத்தின் தர்மத்தை புரிந்து கொண்டு என்னுடைய இருப்பை அந்த கொஹரன்ஸோட என்னுடைய குறிக்கோளை பிரபஞ்சம் மிரர் பண்றதுக்கு தேவையான ஃப்ரீக்குவன்சியை கான்ஷியஸா எமிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஸ்வதர்மம். நான் அடைய வேண்டிய குறிக்கோளாக நான் எதை எண்ணுகின்றேனோ, கான்ஷியஸா முடிவு பண்றனோ, அது தர்மமாக இருக்கலாம், அர்த்தமாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம். அர்த்தம்னா பொருள், பொருள் வளமாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம்,
சுகங்களாக இருக்கலாம், என்ன வேணுமானாலும் சரி, நான் அடைய வேண்டும் என்று நினைப்பதை பிரபஞ்சம் மிரர் பண்ற மாதிரி, கொடுக்கிற மாதிரி, ரெசோனேட் பண்ற மாதிரி, கொடுக்கிற மாதிரியான ஃப்ரீக்குவன்சி, அந்த வைப்ரேஷன்ல, அந்த கான்சியஸ் ஃப்ரீக்குவன்சிய நான் எமிட் பண்றதுதான் ஸ்வதர்மம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்துல இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா, உங்க எமோஷனல் பேஸ் லைனை அசைச்சு பார்த்து, உன்னுடைய எமோஷனல் பேஸ் லைன் ஒன்றும் சாந்தம் எல்லாம் கிடையாது, நான் தொடர்ந்து இரிட்டேட்டடா, எஜிடேட்டடா, ஆங்கிரியோட இருக்கவன் தான், இல்ல நான் எப்பவும் மூட் ஸ்விங்ல இருக்கவன் தான். சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க நம்ப ஆரம்பிக்கும் பொழுது உங்க மேலேயே உங்களுக்கு கான்பிடன்ஸ் போயிட்டு 5 வருஷம் 10 வருஷம் நீங்க பில்டு பண்ண வாழ்க்கைய, ரிலேஷன்ஷிப்பை ஒரு வினாடியில நாசமாக்கிடுவீங்க. எஸ்பெஷலி பெண்களுக்கு மூட் ஸ்விங் வரும்போது உங்க எமோஷனல் பேஸ் லைன் வந்து ஒரு சாந்தம், பக்தி, ஸ்ரத்தை, ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறது மறந்து உங்க மேலேயே கான்பிடன்ஸ் போயிட்டு, உங்க எமோஷனல் பேஸ் லைன் மேல கான்பிடன்ஸ் போயிட்டு, நீங்க 10 வருஷம் 5 வருஷம் சேர்த்து வச்ச அருமையான வாழ்க்கை முறை ரிலேஷன்ஷிப்பை பொட்டுன்னு போட்டு உடைச்சிடுறது. அதுதான் தன்னை இழத்தல், மிகப்பெரிய கொடுமை. நான் எப்பவும் சொல்லுவேன் கைலாசவாசிகளுக்கு, பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்துல மூட் ஸ்விங் வர பெண்களுக்கு அந்த 3 நாட்கள் தனியா அமர்ந்து தியானம் பண்றது, யோகா பண்றது, பூஜை பண்றது, சாஸ்திரங்கள் படிக்கிறது, ஆன்மீக சாதனைகள் பண்றதெல்லாம் பண்ணுங்க. ஆன்மார்த்த பூஜை பண்ணலாம், தப்பு இல்லை. பிரார்த்த பூஜை பண்ற கோவில்களுக்கு தான் செல்லக்கூடாது. ஆன்மார்த்த பூஜையில நல்லா பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், மற்றும் சாஸ்திரங்கள் படிக்கலாம். அதை மட்டும் பண்ணுங்க. எந்த விதமான டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க. ஆபீஸ் போறது, எந்த டெசிஷனும் எடுக்கக்கூடாது. ஆபீஸ் போகக்கூடாது. எந்த கைலாசாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக வேலைகளையும் செய்யக்கூடாது. எந்த விதமான வேலைகளும் செய்யக்கூடாது. ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிடுங்க, தூங்குங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, சாஸ்திரம் படிங்க, சத்சங்கம் கேளுங்க. ஆன்மீக செயல்கள் மட்டும், தன்னைத்தானே தன்னுடைய எமோஷனல் பேஸ் லைனை பரமசாந்தத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற அந்த நடவடிக்கைகளை மட்டும் பண்ணுங்க. அந்த டைம்ல நீங்க என்ன டெசிஷன் எடுத்தாலும் 10 வருஷம் 20 வருஷம் வாழ்க்கையில சேர்த்து வச்சது மொத்தத்தையும் மொத்தமா போட்டு உடைச்சிருவோம். நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி. அது ஒரு அருமையான பாடல். 4 மாதம்னா 10 மாதம். குயவனை வேண்டினா உடலை செய்கின்ற பிரம்மனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அது இந்த உடம்பு தான் அந்த தோண்டி. தோண்டி கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஆனந்தத்துல கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. தோண்டி எதுக்காக? நந்தவனத்திலே எல்லா செடிகளுக்கும் கிணற்றில் இருந்து நீர் எடுத்து நீர் சொரிந்து செடிகளை வளர்த்து மலர்களை பறித்து பெருமானுக்கு அர்ப்பணித்து பரமபதம் அடைவதற்காக, பரம்பொருளை அடைவதற்காக, பரமசாயுஜ்யத்தை அடைவதற்காக, பரமானுபூதியை அடைவதற்காக தோண்டியை வாங்கி வந்துவிட்டு, தோண்டி வாங்கி வந்த காரணத்தை மறந்து தோண்டி கிடைத்து விட்டதே என்கின்ற மிதப்பினாலே, மகிழ்ச்சியினாலே கூத்தாடி கூத்தாடி கூத்தாடும் வேகத்தில் தோண்டியை போட்டுடை தாண்டி என்று இதைதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்.
இதைதான் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தமிழ் பழமொழிகளுக்கெல்லாம், பழமொழிகள் இது மாதிரியான சித்தர் பாடல்கள், இதுக்கெல்லாம் ரொம்ப ஆழமான அதிசூக்ஷ்மமான உண்மைகள் உண்டு. தமிழ் ஒரு அருமையான மொழிங்கய்யா. பல அடுக்கு. நாம என்ன ஃப்ரீக்வன்சியில இருக்கோமோ அந்த ஃப்ரீக்வன்சியிலேயே புரியும். ஒரே சொற்றொடர் நாம என்ன ஃப்ரீக்வன்சியில இருக்கோமோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரி புரியும். அது மாதிரியான ஞான மொழிங்க. வெறும் செம்மொழி கிடையாதுங்க, செய்தவன் மொழிங்க. இருக்கும் இந்த இருப்பையெல்லாம் செய்து வைத்த எம்பெருமான் இறையனார் தந்த மொழி. ஆழ்ந்து கேளுங்கள். மூன்றாவது சத்தியம். இந்த உலகம், பிரபஞ்சம் உங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்கும் உங்களுடைய வைபுக்கும், வைப்ரேஷனுக்கும் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுமே தவிர நீங்க மனசுல நினைக்கிற எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா என்னுடைய பக்தர்கள், சீடர்கள், கைலாசவாசிகள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. மனசுல கைலாசத்துக்கு போகணும்னு நினைக்கிறது, ஆனா உங்க ஃப்ரீக்வன்சி, நீங்க எமிட் பண்ற ஃப்ரீக்வன்சி, உங்களுடைய வைப்ரேஷன் கைலாசத்துக்கு உரியதாக, உடையதாக, கைலாசத்தோடு இணைந்ததாக, கைலாசம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கானதாக இல்லாமல் இருந்தால், நானே நீங்க வரணும்னு எவ்வளவு பாடுபட்டாலும் நடுவுல எவனாவது ஏதாவது ஒண்ணு வந்து குறுக்கு சால் ஒட்டி டிலே ஆகிட்டே போகுது. இப்ப நான் சொல்ற ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்படி கான்ஷியஸ் வைப்ரேஷன், கான்ஷியஸ் ஃப்ரீக்வன்சி, கான்ஷியஸ் எனர்ஜெட்டிக் சிக்னல்ல பரமானுபூதி நமக்கு வெளிப்படுற மாதிரி அலைன் பண்றது அப்படின்றத சொல்றேன், கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாருமே பெரும்பாலானவங்க ஃபோர்ஸ் பண்ணி, பிரஷர் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஏதாவது அடைஞ்சிட முடியும்னு கற்பனை பண்றோம். கிடையாது. நீ லைஃபை நோக்கி பிரஷர் பண்ணா லைஃப் புஷ் பேக் பண்ணும். தேடுவது கிடைக்காது. நீ தகுதி உடையவன், எதுக்கு நீ தகுதி உடையவன் நீ ஆழமா புரிஞ்சுக்கிறியோ அது கிடைக்கும். சாட்சியை சாட்சியாக நீ பார்க்க பார்க்க, உனக்குள்ளே பார்ப்பானை நீ பார்க்க பார்க்க, பார்ப்பவனை பார்க்க பார்க்க, உன்னுள் இருந்துதான் இது மொத்தமுமே வெளிப்படுகின்றது என்று புரியும் பொழுது, எதையுமே அடையவும் வாழவும் பெறவும் தகுதி உனக்குள் மலருவதனாலே நீ தேடுவது உன்னை தேடி வரும். அந்த தகுதியை மலரச் செய்யாமல் எதை தேடினாலும் நீ தேடுவது ஓடும்.
நிழல் சுதந்திரம் தேட தேட நிழல் சுதந்திரமும் இல்லாது நிஜ சுதந்திரமும் இல்லாது வாழ்வு காணல் நீராய் காணாமல் போகும். நிஜ சுதந்திரத்தை தேட தேட நிஜ சுதந்திரமும் வந்து நிழல் சுதந்திரமும் வந்து இரு சுதந்திரமும் ஒன்றாய் சேர்ந்த பரசுதந்திரத்தில் இருப்போம். அதனால நிஜ சுதந்திரத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்பவனை பார்ப்பது யார்? எனக்குள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அது எது? அந்த நிகழ்த்தி கொண்டிருக்கிறது நான் தானே நீங்களே முடிவு பண்ணாதீங்க. அந்த மாதிரி நானே ஒன்று உள்ள இல்லை, காலி, வெத்து வேட்டு, டுபாக்கூரு, சும்மா ஏதோ நான் அண்ணா அண்ணா அண்ணா. உங்களுக்குள்ள நடக்கிறது எதை நீங்க பண்ண முடியும், எதை பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்க இதயத்தை அப்படியே கரெக்டா பம்ப் அடிச்சிட முடியுமா உங்களால? இல்ல வெளியில இருக்கிற காத்தை இழுத்து ஆக்சிஜனை பிரிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியில அனுப்பி இதை உங்களால் பண்ணிட முடியுமா? அடையில வயிற்றுல இருந்து வர்ற அந்த காத்தை அப்படியே செதுக்கி சீரமைச்சு வார்த்தைகளா வெளியில எடுத்து கொடுத்துட முடியுமா? இதையெல்லாம் செய்கின்ற நான் யார் அப்படின்னு தேடுறதே கூட மடத்தனம் தான். இதையெல்லாம் செய்கிறது எது? இதையெல்லாம் அனுபவிப்பது எது? இதையெல்லாம் பார்ப்பது எது? இதையெல்லாம் உணர்வது எது அப்படின்னு பாரு. ரொம்ப அழகா நெஞ்சு விடுதுன்னு உமாபதி சிவாச்சாரியார் சின்ன வயசுல எனக்கு இந்த சித்தாந்த பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நான் முதலே சொன்னேன் இல்லையா, சித்தாந்த பாடம் 14 நூல்கள் திருவாவூர்துறை மடத்தது. வேதாந்த பாடம் 16 நூல்கள் கோயிலூர் மடத்தினுடைய வேதாந்த பாடம். சித்தாந்த பாடம் 14, சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் 14ன்னு சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு சின்ன வயசுல பாடம் சொன்னார்கள் என்னுடைய ஆசிரியர். அதுல ரொம்ப அழகான ஒரு பாடல், வைரமே கொண்டதொரு காமனுக்கும் கோடனுக்கும் மோகனுக்கும் மண்டு மதமாச்சரியனுக்கும் திரள் சேர் இந்திரியம் 10க்கும் ஈரைந்து மாத்திரைக்கும் அந்தமிலா பூதங்கள் 5ற்கும் சிந்தை கவர் 3 குற்றம் 3 குணம் 3 மலம் 3அவத்தை என்று நின்று செய்யும் இருவினைக்கும் தோன்றாத வாயு ஒரு 10ற்கும் மாறாத வல்வினையே யாய கிளைக்கும் அருணிதிக்கும் நேயமாம் இச்சை கிரியை இவை தரித்தங்கு எண்ணில்லா அச்சம் கொடுமை அவை பூண்டு கச்சரவன் சீரில் நிலை நில்லாது திண்டாடும் வல்கருவி வாரில் அகப்பட்டு மயங்கினேன் நெஞ்சு விடுதுன்னு உமாபதி சிவாச்சாரியாருடைய ஒரு பாடல். சைவத்தின்படி 36 தத்துவங்களை வேறு வேறு கோணத்திலே விளக்குகின்ற பாடல் இது. அது மெய்கண்டார் சம்பிரதாயத்தினுடைய சைவத்தின்படி 36 தத்துவங்களை பற்றி விளக்குகின்ற ஒரு பாடல். ரொம்ப அருமையான பாடல். சுத்த வித்யினுடைய 7 தத்துவங்களை தாண்டி பரமானுபூதியில் இருப்பதற்கான ரகசியத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். பரம்பொருளை கூட கஷ்டப்பட்டு தேடி முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி சாத்தியமே இல்லை. உங்களுடைய ஃப்ரீக்வன்சியும் கான்ஷியஸ் வைப்ரேஷனும் எனர்ஜெட்டிக் ஃப்ரீக்வன்சியும் பரம்பொருளோடு பரம்பொருள் வெளிப்படுவதற்கான தகுதி உடையதாக மாறும் பொழுது பரம்பொருள் வெளிப்படுகிறார்.
அதை எப்படி தகுதியை ஏற்படுத்திக்கிறது? அதுதான் சொல்றேன். மொத்தம் 3 பாயிண்ட் தாங்க. இந்த 3 பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. பரமானுபூதி மட்டும் இல்லாம உலகத்துல எதை வேண்டுமானாலும் அடைவதற்கான, மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான, வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை 3 ரகசியம் தாங்க. உங்க இன்னர் டயலாக். உங்க இன்னர் டயலாக். உள்ளுக்குள்ள உங்களுடைய வார்த்தைகள், the quiet conversations, அதாவது நீங்க தனியா உங்களுக்குள்ள என்ன பேசிட்டே இருக்கீங்களோ நாள் முழுக்க, அது மிக மிக முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுடைய வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது. அதுதான் உங்களுடைய கான்சியஸ் ஃப்ரீக்வன்சியை எமிட் பண்ணுது. சோ அது பார்ப்பவனை பார்ப்பதாக, எதிலிருந்து நீங்கள் என்கின்ற தனி வியக்தியான அகங்காரம் எழுந்து ஆடி விளையாடி அடங்குகிறதோ அது, அதை பார்ப்பவனாக உங்க இன்னர் டயலாக் அதுக்குள்ள அமைதியா ஒடுங்குச்சுன்னா, சொலல் இல்லாத இருப்பு நிலைக்குள்ள ஒடுங்குச்சுன்னா, பரம்பொருள் ஃப்ரீக்குவன்சியை எமிட் பண்ணுவீங்க. பரம்பொருள் ஃப்ரீக்குவன்சில வைப்ரேட் ஆவீங்க. பரம்பொருளோட கான்சியஸ் எனர்ஜெட்டிக் ஃப்ரீக்குவன்சில எமிட் பண்ணுவீங்க. அப்ப நேச்சுரலா பரம்பொருள் வெளிப்படுவார். பரமானுபூதி நிகழும். முதல்ல இன்னர் டயலாக். ரெண்டாவது எமோஷனல் பேஸ் லைன் சொன்ன பாருங்க. இப்போ எந்த வேலையும் இல்லைன்னா எந்த ஃபீலிங்ஸுக்கு நீங்க ரிட்டர்ன் ஆவறீங்க? தொடர்ந்த சீப் த்ரில், செக்ஷுவல் பிளஷர் ஆனா இருந்த அந்த செக்ஷுவல் பிளஷருக்கான சீப் த்ரில், அந்த ஃபீலிங். பெண்ணா இருந்தா அட்டென்ஷன் நீடு, அந்த ஃபீலிங். இந்த ஃபீலிங்கே ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்தீங்கன்னா உங்க எமோஷனல் பேஸ் லைனா இத வச்சிட்டீங்கன்னா அத்தனையும் நாசமா போகுங்கய்யா. உங்க எமோஷனல் பேஸ் லைன் எதுவோ அதுதான் உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி. ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு ஃப்ரீயா தான் இருக்கீங்க அப்படின்னா எந்த எமோஷனல் பேஸ் லைனுக்கு நீங்க ரிட்டர்ன் ஆகுறீங்க, அந்த எமோஷனல் பேஸ் லைன் திரும்பவும் எது அவேர்னஸா, அவேர்னஸ் உள்ளேயும் வெளியிலையும் இந்த அவேர்னஸ் எப்படி உணரப்படுது, இது என்ன அப்படிங்கிற அந்த அவேர்னஸ்ல வந்து ரெஸ்ட் பண்றது. அந்த ரெஸ்ட்ஃபுல் அவேர்னஸையே உங்க எமோஷனல் பேஸ் லைனா மாத்தினீங்கன்னா எதை வேணா மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க எதை தேடிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி ஓடி வருங்கய்யா. உங்க எமோஷனல் பேஸ் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எனர்ஜெட்டிக் போஸ்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். பிசிக்கல் போஸ்டர் இல்ல, எனர்ஜெட்டிக் போஸ்டர். என்ன ஆட்டிடியூடோட நீங்க வாழ்க்கையை நோக்கி போறீங்க? நான் இது வரைக்கும் என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அப்புறம் என்ன, இப்ப என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணதான் போறேன். அந்த ஆட்டிடியூடுங்க, அதுதான் எனர்ஜெட்டிக் போஸ்டர்னு சொல்றேன். அந்த ஆட்டிடியூட், இந்த
ஃப்ளீட்டிங் மூட்ஸு அதெல்லாம் இல்லாமங்கய்யா, ஒரு சஸ்டெயின்டான உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்ஸா, உங்களுடைய வைப்ரேஷனா, உங்களுடைய எனர்ஜெட்டிக் ஃப்ரீக்குவன்சியா, உங்களுடைய கான்ஷியஸ் ஃப்ரீக்குவன்சியா, இந்த மூணுத்தையும் பில்ட் பண்ணிடுங்க. உங்க இன்னர் டயலாகு சொலல் இல்லாது இருப்பாக, உங்க எமோஷனல் பேஸ் லைனு சாட்சியை சாட்சியாக பார்க்கும், இருப்பின் இருப்பை பார்க்கும், விட்னஸிங் த விட்னஸ், அப்சர்விங் த அப்சர்வர், சாட்சியை சாட்சியாக பார்க்கின்ற இந்த பரமசாந்த நிலையை உங்களுடைய எமோஷனல் பேஸ் லைனா பில்ட் பண்ணிக்கோங்க. வெற்றியே என் வாழ்க்கை, இதுவரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கிற தெளிவோட லைஃப் அப்ரோச் பண்றத எனர்ஜெட்டிக் போஸ்டரா வச்சுக்கோங்கயா. அதை எனர்ஜெட்டிக் போஸ்டரா வச்சுக்கோங்கயா. இதை கான்சியஸா ஈஸியா பில்ட் பண்ண முடியுங்க. ஜஸ்ட் திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் சாதிச்சிருக்கீங்க, என்னென்னலாம் அடைஞ்சிருக்கீங்க, எப்படிலாம் நீங்க நினைச்சதெல்லாம் பெருமான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் நீங்க நினைச்சதெல்லாம் உங்க லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. அதை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னாலே தெரியும். வாவ், உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரே கிராட்டிடியூட் ஆகும், சக்சஸ் ஆகும், ஷூர் சக்சஸ் ஆகும். உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிச்சிருங்க. இது மூடா, டெம்பரவரி மூடா, டெம்பரவரி தாட்டா அப்படிலாம் இல்லை. உங்களுடைய எமோஷனல் பேஸ் லைனா, உங்களுடைய சஸ்டெயின்டு ஸ்டேட் ஆஃப் பீயிங்காவே மாறிடுங்க. மாத்திருங்க. இது கான்சியஸா மாற்ற முடியும். மாறிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள இருந்து தானாகவே பெருமான் வெளிப்படுகிறார். வேணும் வேணும் வேணும்னு தேடினீங்கன்னா கிடைக்காது. எனக்கு தகுதி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேடி ஓடி வரும். இதுதான் பரம ரகசியங்கள்ங்க. இந்த மூணு தான் மேனிஃபெஸ்டேஷனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்டுங்க. இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர். தமிழ்ல சொல்லணும்னா இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இல்ல சாமி நீங்க இங்கிலீஷ்லயே சொல்லிடுங்க, நல்லா புரியுது அப்படிம்பீங்க. இந்த மூணு வார்த்தை இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு சொன்னா என்ன புரியும்? இன்னர் டயலாக் தான் இச்சா சக்திங்க. எமோஷனல் பேஸ் லைன் தான் ஞான சக்திங்க. எனர்ஜெட்டிக் போஸ்டர் தான் கிரியா சக்திங்க. இந்த மூணு என்னுடைய கைலாசவாசிகள் அத்தனை பேருக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கைலாயத்தின் குடிமக்கள், கைலாசவாசிகள் அத்தனை பேருக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. கைலாசத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எப்படியாவது நான் இருக்கிற இடத்துல என் கூட வாழணும் அப்படின்னு நினைக்கிறேங்க அத்தனை பேரும் கேட்டுக்கோங்க. இந்த மூணு அலைன் பண்ணுங்க. பார்ப்பவனை பார்த்து உங்களுடைய இன்னர் டயலாக அலைன் பண்ணுங்க. உங்க எமோஷனல் பேஸ் லைன பரமசாந்த ஸ்வரூபத்துக்கு அலைன் பண்ணுங்க. எனர்ஜெட்டிக் போஸ்டர் பரமசிவ வெற்றி, எப்போதும் வெற்றியே அடையும் பரமசிவம் நானும். ஏன்னா எனக்குள்ள இருந்துதான் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகுது. யா, நீங்க மிக்சட் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் பிரபஞ்சமும் மிக்சட் சிக்னலா கொடுக்குதுங்கய்யா. நீங்க தெளிவா கிளாரிட்டியோட இருந்தீங்கன்னா, கரெக்டா
பிரபஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுங்கயா. ஆக்சுவலா நீங்க ஒன்றும் உங்க வைப்ரேஷனை ஃபோர்ஸ் பண்ணி உருவாக்க முடியாது. உங்க இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிற பேட்டர்ன்ஸ், சம்ஸ்காரங்கள், பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்றதை மட்டும் தான் பண்ண முடியும். அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கம்ப்ளீஷன் மூலமா, மெடிடேஷன் மூலமா, அன்கிளச்சிங் மூலமா ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இந்த மூணை மட்டும் பண்ணுங்க. இன்னர் டயலாக பார்ப்பவனை பார்ப்பதை நோக்கியே வைங்க. எமோஷனல் பேஸ்லைன அவேர்னஸ் அவேர பார்க்கிறது, இருப்பின் இருப்பிலேயே வைக்கிறது. உள்ளேயும் வெளியவும் இருக்கிற இந்த எல்லா அனுபவங்களும், இந்த அவேர்னஸும் எப்படி உருவாகுதுன்னு அதையே பார்க்கிறது. வார்த்தைகள் இல்லாத அந்த அனுபூதியிலேயே இருக்கிறது. இத உங்க எமோஷனல் பேஸ்லைனா மாத்தி, நான் விரும்புறது தான் உருவாக்கி பார்த்துட்டு இருக்கிறேன், நான் விரும்புறதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னும் போது இப்ப எனக்கு என்ன வேணுமோ அதுவும் மேனிஃபெஸ்ட் ஆக போகுதப்பா. கைலாசம் தானே வேணும், பகவானோட போய் வாழணும், அவ்வளவுதானே, மேனிஃபெஸ்ட் ஆகுது பாரப்பா அப்படின்னு. இந்த எனர்ஜெட்டிக் போஸ்டர், ஆட்டிடியூட் வித் விச் யூ அப்ரோச் த லைஃப், இவங்க கிரியா சக்தியும் அது மாதிரி அந்த வைப்ரேஷனோட அந்த ஃப்ரீக்வன்சியோட இருங்கயா. இத டெம்பரவரி மூடா சில வினாடிகள் அந்த மாதிரிலாம் இல்லாம, இதுதான் உங்களுடைய சஸ்டெயின்டு ஸ்டேட்டா மாறிடணும். அத பண்ணுங்க. திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது உங்க முன்னாடி நின்று தரிசனம் கொடுத்துட்டு இருப்பேன், நீங்க என் கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆஹா சரியல், இதுவா இதையா தேடிட்டு இருந்தோம், உண்மையிலேயே நடக்குது அப்படின்னு மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கும். கண்ணே நல்லா இருக்கியா, ரொம்ப வருஷம் ஆச்சுல சாமியை பார்த்து அப்படின்னு பேசுறது கேட்பீங்க. அதனால உள்ளுணர்வில் பரமானுபூதியை அடைவதற்கும் சரி, வெளி உலகத்துல எதை அடையணும்னாலும் சரிங்க, இது 3 தாங்கய்யா கீ. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. எப்படி செய்யறதுன்ற பரம ரகசியத்தை வெட்ட வெளிச்சமாக உடைத்து சொல்லிவிட்டேன் என்று. இந்த 11 நாட்களும் சத் சங்கத்தை மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு சத் சங்கத்தை மிஸ் பண்ணாம ஆழ்ந்து கேளுங்க. இந்த 3 லைன் தாங்க கீ. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர், இந்த 3 அலைன் ஆகிறது. மற்றபடி வேற ஸ்ட்ரகிள், ஃபைட்டு, கிரியேட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. இந்த ஒரு காமெடியில் இருக்கு பாருங்க, ஆட்டோக்குள்ள இவர் வேக வேகமா கை விட்டு அடிச்சிட்டு இருப்பாரு, அவன் இறங்கி போய் எப்போ இறங்கி போயிட்டாரு. நீங்க யாரும் அடிச்சிட்டீங்களோ அவரு வெறுங்க அடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான், ஒன்னும் வேலைக்கு ஆகாது. வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாலே வறுமை ஃப்ரீக்வன்சியை வைப்ரேட் பண்றீங்க, ஏழ்மை ஃப்ரீக்வன்சியை வைப்ரேட் பண்றீங்க. உலகம் அதைத்தான் பிரதிபலிக்குங்கயா. எல்லாவற்றிற்கும் தகுதியுடையவன் நான்
அப்படிங்கிற உணர்வுல இருந்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா அத்தனை உங்களை தேடி ஓடி வருங்கய்யா. இதுல பிராக்டிக்கலா ஏகப்பட்ட கேள்விகள் வச்சிருப்பீங்க. நான் பில்ல கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இப்படி இருக்கும்போது நான் எப்படி சாமி நான் உட்காந்து ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? இது பாருங்க, வெளி உலக சூழ்நிலை. உள்ளுலகம் மாறாது, வெளி உலகம் மாறாது. நீ எவ்வளவு வேணா அடிச்சு மாயி, இந்த கடுவெளி சித்தர் சொல்ற மாதிரி நந்தாவன் நத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பராமனை நத்தியே தேடு வல்லவர் கூட்டத்திற்கூடு அந்த வல்லாலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு நல்ல நல்ல வழிதனை நாடு நல்ல வழிதனை நாடு. அதுதான் சொல்றேன், இந்த 3 வழி அருமையா சொல்றேன். இந்த இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர், 3ஐயும் பரமானுபூதிக்கு அலைன் பண்ணு. பார்ப்பவனை பார்த்து பரமசாந்தத்து இருந்து எனக்குள் இருந்துதான் எல்லாமே உருவாகின்றது. அதனால் நான் வேண்டுவதை உருவாக்கி பார்த்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையை வெளிப்படுத்திக் கொள்ளும் திறன் உடையவன். ஏற்கனவே இதை நான் பலமுறை கண்டிருக்கின்றேன், இதற்கு மேலும் அது நிகழும் என்கின்ற தைரியத்தோடு எனர்ஜெட்டிக் போஸ்டரோட இருங்க. இதுதான் நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு. பரம்பொருளாக எப்போதும் உங்களுக்குள் விளங்கிக் கொண்டிருக்கின்ற சாட்சியை சாட்சியாக பார்த்து, சாட்சியின் சாட்சியாக உங்களுக்குள் விளங்கிக் கொண்டிருக்கின்ற பரமனை நத்தியே தேடு. அதை பார்த்து பார்ப்பவனை பார்த்து இரு. வல்லவர் கூட்டத்திற்கூடு. இதை செய்கின்ற வல்லவர்கள், யோகிகள், ஞானிகள் நிறைந்து இருக்கின்ற ஈகோசிஸ்டமான பரமசிவசேனை புரோகிராமுக்கு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்து அட்டன் பண்ணி இந்த ஞானத்தை உள்வாங்கி அனுபூதியாக உள்வாங்குங்கள். அந்த வல்லாலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு. இதை என்றென்றும் நமக்கு அளித்து கொண்டே இருக்கின்ற வள்ளலாகிய பரம்பொருளை, பரம்பொருளின் பரம வெளிப்பாடான குருவை வாழ்த்தி கொண்டாடு. நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு. வல்லவர் கூட்டத்திற்கூடு அந்த வல்லாலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு. இச்சா சக்தி இது கேளு, பேரும் கிரியா சக்தி சுகம் தன்னையே தேடு. ஞான சக்தி கொண்டு வாழு. இதை 3ம் அடைந்திட புறப்பட்டு வந்திடு கைலாய திருவண்ணாமலைக்கு. பரமசேனையில் இணைந்து நீ இணைந்தே வாழ்ந்திடு. வந்திடு வந்திடு வாழ்வு பர வாழ்வு வாழ்ந்திட நீயும் வந்து சேரு. இந்த சத் சங்கத்தின் சாரம் 3 வரிதாங்கய்யா. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர். அவ்வளவுதான். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்து பரமாத்வைதத்தில் நிலை பெறுங்கள். பரமானுபூதி பிராப்திரஸ். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நித்யானந்தம்.
Thank you for watching, and if you found the video enlightening, Please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.